பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்களை வரிசையாக சொல்லிட்டு வருகின்ற பாகவத மகாபுராணத்தில் வாமனாவதாரம், திருவிக்கிரமாவதாரம் சொல்லி அதன் பிறகு மத்ஸ்யாவதாரம் சொல்லப்பட்டது. பொதுவாக நீங்கள் அவதாரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல மத்ஸ்யாவதாரம், அப்புறம் கூர்மாவதாரம், வராகாவதாரம் அப்படின்னு தானே நாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. சில அவதாரங்கள் ஒரு தடவை தான் இருக்கும். சில அவதாரங்கள் மன்வந்தரத்துக்கு மன்வந்தரம் இருக்கும். சில அவதாரங்கள் சதுர்யுகத்துக்கு சதுர்யுகம் இருக்கும். அப்படி வரும்போது வராக அவதாரம் தான் முதல் அவதாரம். முதல் அவதாரம் எதுன்னா வராக அவதாரம் தான் ஃபஸ்ட். அதுக்கப்புறம்தான் கூர்மாவதாரம், மத்ஸ்யாவதாரம், இப்படிலாம் மாறும். அது இதில் மன்வந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷிஃப்ட் சேஞ்ச் முறை. நீங்கள் சொல்கிறல ஒன்று ஷிஃப்ட்டு, அது மாதிரி இந்த பூமிக்கு 71 சதுர்யுகத்துக்கு ஒரு தடவை ஒரு மனு மாறுவார். 14 மன்வந்தரம் கொண்டது ஒரு பகல் பிரம்மாவுக்கு. 71 சதுர்யுகம் அப்படிங்கிறது ஒரு மன்வந்தரத்தோட அளவு. இப்போ பிரம்மாவோட ஒரு பகல் கதையை எடுத்துப்போமே. முதல்ல சுவாயம்பு அப்படின்னு ஒரு மனு, ஸ்வாரோச்சுஷ, அப்புறம் அடுத்தது உத்தம மனு, சுவாயம்புவ, ஸ்வாரோச்சுஷ, உத்தம, தாமச, ரைவத, சாக்ஷுஷ. இந்த சாக்ஷுஷ மன்வந்தரம் இப்போ நடக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம். இந்த கதையை எடுத்தால் வைவஸ்வத மன்வந்தரத்தில் தான் வாமனாவதாரம் நடந்தது. மத்ஸ்யாவதாரம் அப்படிங்கிறது இதுக்கு முதல் மன்வந்தரத்தில் நடந்தது. சத்யவிரதன் அப்படிங்கிற திராவிட ராஜாங்கிறார். திராவிடாதி பர்த்தியூ. இந்த திராவிட ராஜா அப்படின்னு சொல்றதுலேருந்து திராவிடங்கிற தேசத்தை சாஸ்திரங்கள்லாம் அங்கீகாரம் பண்ணுறது. இது ரெண்டு விதமாக இருக்கு. பஞ்சதிராவிடம்னு சொல்லுவா பழக்கத்தில். ஆனால் குறிப்பிட்டு திராவிடம்னு சொல்கிறது தமிழ்நாடு, கேரளாவை அவள் ஒரு தேசமாக எடுக்கல. தமிழ்நாட்டோட ஒரு பகுதி தான் கேரளா. சேர தேசம்தான் அது. பின்னாடி சமீபத்தில் ஒரு 1000 வருஷத்துக்குள்ள தான் அது மாறினது. அதுக்கு முன்னாடி அதனால தான் தமிழ், மலையாளம் இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பிரதேசத்துக்கு திராவிடம்னு பேர். இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதையும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதுக்குன்னு தாண்டி கீழே குமரி கண்டம் இருந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த பிரதேசத்தையும் எடுத்துக்கலாம். பாண்டிய தேசம்ங்கிறது. அந்த சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜா தான் இப்போ வைவஸ்வத மனுவா இருக்கிறது. இப்போ வைவஸ்வத மன்வந்தரம்னு நடக்கிறது. இந்த வைவஸ்வத மன்வந்தரத்தில் அஷ்டாவிகும்சதி தமே 27 சதுர்யுகம் முடிஞ்சு 28வது சதுர்யுகத்தில் கலியுகத்தில் 5100 சொச்சம் வருஷம் தாண்டி இருக்கும். இப்படி எக்ஸாக்டாக கணக்கு சொல்கிறது புராணங்கள்லாம். ஒரு சதுர்யுகம்னா 43,20,000 வருஷம் சொல்லிட்டேன். அஷ்டாவிகும்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷன்னு சங்கல்பத்தில் எல்லாரும் சொல்லுவோம். 27 சதுர்யுகம் முடிஞ்சு 28வது சதுர்யுகம்னு சொன்னால் 27 43,20,000 ஆயிடுத்து இந்த மன்வந்தரத்திலேயே. இப்போ 28வது நடக்கிறது. இந்த கணக்கு எங்கே இருக்குது? இவன் சொல்கிற கணக்கு எங்கே இருக்குது? அதுவும் இந்த சில மதவாதிகள்லாம் பார்த்தேன்னா
2000-3000 வருஷத்துக்குள்ள தான் உலகமே ஏற்பட்டது. மனிதனே வந்தான். அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, மண்ணு தான் இருந்தது. எதையாவது அளந்து விடணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இல்லைன்னா புழுகிறவன் என்ன வேணாலும் புழுவான். இப்போ சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் சொன்னான். 5000 வருஷம் முன்னாடி இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள். 5000 வருஷம் முன்னாடி கீழடி ஆராய்ச்சியில் இரும்பு கிடச்சிது. அப்போ அதை தாண்டி ஒரு ஆராய்ச்சியில் 10,000 வருஷம் முன்னாடி இருந்தால் 10,000 வருஷம் முன்னாடி இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள். 10,000 வருஷம் முன்னாடியிலேருந்து மனித குலம் இருக்குன்னு சொல்லும் நியாயம் அது. தமிழர்கள்னா முதல்ல யாருன்னு அதுவே ஒரு கேள்வி இருந்ததுன்னா நம்மளை ஏற்றுண்டாகணுமோ? தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் பிராமணர்களையும் அவன் ஏற்றுண்டாங்க. இதெல்லாம் நிறையா விஷயங்கள். அது ரெண்டாவது தேவையில்லாத குப்பை, அதையும் சொல்லணுமோ? ஒரு 50-60 வருஷத்தில் எவ்வளவோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம். நிறைய விஷயங்கள் சரித்திரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக நாம் முன்னேறி இருக்க வேணும். நம்மளோட தலையில் எழுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இன்னையாவது அது நல்லபடியாக அமையணும். நம்ம போக வேண்டிய பாதை, அடைய வேண்டிய இலக்கு அப்படிங்கிறது பெரிசு. சாஸ்திரங்கள்லாம் பகுபியா ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்ங்கிறது. பல விஷயங்களை கேட்கணும், பல பேர்கிட்டேருந்து கேட்கணும். கேட்க வேண்டிய விஷயமே நிறையா இருக்கு சாஸ்திரங்கள். இந்த வைவஸ்வத மனுவுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்து அதை வசிஷ்டர் மூலமாக ஆணாக மாத்தறார். எல்லாம் இருக்கு புராணத்தில் எல்லாம் சொல்லுவார். ஆனால் பெண்ணாக முடியும், பெண்ணாக இருக்கிறான்னு இப்பெல்லாம் சொல்கிறார். இலைன்னு பேர் அவனுக்கு, சுத்யும்னன்னு மாத்தறார். ஆனால் வசிஷ்டர் வேண்டாம்னா அந்த ராஜா கேட்கல, எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு அவரை நிர்பந்தப்படுத்தி இது ஆணா மாற்றினா. அவனோட 16வது வயசில் கைலாச பர்வதத்துக்கு சமீபத்தில் ஒரு பகுதிக்குள்ளே போனால் யாராக இருந்தாலும் பெண்ணா போயிடுவான்னு ஒரு சாபம் இருக்குது. அந்த பகுதிக்குள்ளே இவன் போயிட்டான். அது சிவபெருமான் கொடுத்த சாபம் அது. அங்கே போய் அவன் பெண்ணா போய் அவன் அங்கேருந்து திரும்பி அயோத்தி வரத்துக்குள்ளே புத பகவான் இருக்கார் பாருங்க, நவக்கிரகங்களில் புதர். அவரை பார்த்து அவருக்கும் இவனுக்கும் காதல் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை. ஏன்னா தேவதைகள் மகரிஷிகளுக்கெல்லாம் அனுக்கிரகம்தான். தமிழ்லேயே ஒரு வச்சனம் உண்டு, ரிஷிகர்ப்பம் ராத்தங்காது. அதான் கேட்டிருக்கேன். அந்த ரிஷிகர்ப்பம் ராத்தங்காது அப்படின்னு நம்மளை மாதிரி 10 மாதங்கிறது விஷயம் கிடையாது. மகரிஷிகளுடைய சக்திகளுக்கெல்லாம், தேவதைகளுடைய சக்திகளுக்கு. அந்த பையனுக்கு புரூரவஸ்ன்னு பேர். அவன்கிட்ட தான் சந்திர வம்சம் வருது. இதெல்லாம் நாம் ஹிஸ்ட்ரியில் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு சந்திர வம்சம்னு எதனால பெயர் அப்படின்னா, சந்திரனோட மகன் தான் புதன். நவக்கிரகங்கள் புதனோட புள்ளை இவன் இருக்கிறதுனால ஆரம்பம் சந்திரங்கிறதுனால சந்திர வம்சம். ஒரிஜினலா மனு இவா இருக்கா பாருங்க, இவா என்ன வம்சம்னா சூரிய வம்சம். இந்த பாரத தேசம் முழுக்க இருக்கிற 56 தேசங்கள்ல இருந்த ராஜாக்களுடைய கல்வெட்டுகளை நாம் அடுத்து படிக்கிறதே ஒன்றும் அவ தன்னை சூரிய வம்சத்தில் வந்தவர்கள் அல்லது சந்திர வம்சத்தில் வந்தவர்கள்னு சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சொல்கிறேன், சோழ மன்னர்கள் தன்னை சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லுவார்கள், கல்வெட்டில் பார்த்தோம்னா தெரியும். பாண்டிய மன்னர்கள் தன்னை சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லுவார்கள். ஏன்னா இந்த 2 வம்சம் இந்த பாரத தேசத்தை அப்படி கட்டி காத்த வம்சம். இதில் உள்ள ராஜாக்கள் பியூரிட்டியாக ஒரிஜினலாக இருக்கிற பரியந்தம் இந்த நாட்டுக்குள்ள இன்னொருத்தன் வந்ததே கிடையாது. வெளிநாட்டுக்காரர்கள்
இந்த பாரத தேசத்தை படையெடுக்கணும்னு நினைச்சதே கிடையாது. பாரத தேசத்தை தொடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய வல்லரசு. இங்கே வருவார்கள், படிப்பார்கள், அறிவை அடைவார்கள், கிளம்பி போவார்கள். போர் தொடுத்து இதை ஆக்கிரமிக்க முடியாது. இந்த பிரச்சனையே எப்போ ஏற்பட்டதுன்னா, நம்ம ஹிஸ்டரியாக படிக்கும்போது அலெக்சாண்டர் கூட உள்ள வரலையே. ஏன் பாரதத்துக்குள்ள வரல அலெக்சாண்டர்? உலகம் முழுக்க வெல்லணும் அப்படின்னு கிளம்பின அலெக்சாண்டர் பாரதத்துக்கு ஏன் வரல? யாரும் அதிகம் படிச்சிருக்க வரலங்கிறது கரெக்டு தானே நான் சொல்கிறது ஹிஸ்டரி ரீதியாக. ஏன் வரலன்னு யாருக்கா தெரியுமா? புருஷ்னு ஒரு ராஜா இருந்தான். அப்போ புருஷோத்தமன் பேர் அவனுக்கு. முன்னாடியே சொல்லிட்டா, நீ போனேன்னா அவன்கிட்ட தோத்து போயிடுவேன். ஏசியாவில் அவன் பெரிய ராஜா, மகாபலசாலி. அவன் காலம் பர்யந்தம் இந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாமும் இருந்தது. பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலெட்ஜ் இருந்தது. அதனால் அவன் இந்த பக்கமே வரல. பின்னாடி சும்மா திருட்டு உட்காந்து ஒத்தனை அண்ணா தம்பிகளுக்குள்ளேயே சண்டை. அதனால பிரத்தியார் வரா. இந்த தமிழில் ஒரு தமிழ் பாட புஸ்தகங்களில் ஒரு கதை, 4 எருதுகளும் சிங்கமும், 4 மாடு சிங்கமும் ஒரு கதை உண்டு. 4 மாடு ஒத்துமையாக இருக்கிற பிறகு அந்த சிங்கம் கிட்டக்க வர முடியாது. இந்த 4 மாடையும் பிரித்து விட்டுட்டா. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இன்னி பெரியதான் அது நடக்கிறது நமக்கு தெரியாதானா? நம்ம 4 பேரையும் பிரித்து விட்டுட்டு இங்கே இருக்கிற நாய்களே அதை சாப்பிட்றது, நம்ம சொத்தை சாப்பிட்றது, நம்ம உழைப்பை சாப்பிட்றது. எவ்வளோ வளர்ச்சி அடைய வேண்டிய தேசம் இது, எவ்வளோ அறிவியல் முன்னேற்றத்தை அடைய வேண்டிய தேசம் இது. எல்லாரும் வருத்தப்பட்டு வெக்ஸ் ஆகி இந்த தேசத்தை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கொண்டு விட்டான். மத்தியில நான் ஏன்டா வெளியில் போகணும், இது நம்ம நாடுடா. நம்மளை வெளியில் போகணும்னு நினைக்க வச்சவனை வெளியில் போக வைக்கணும். நாம் இது நம்ம தேசம், நாம் இந்த கர்ம பூமி, தர்ம பூமி, புண்ணிய பூமி. இது சம்பாத்தியத்துக்கு வேணா நீங்கள் வெளியில் போகலாமே தவிர தர்மத்தை சம்பாதிச்சுட முடியுமா வெளியில் போய்? அப்படிங்கிறத நாம் திருப்பி இந்த தேசத்தை நம்ம வசமாக்கிறதுக்குள்ள காரியங்கள் பண்ணணும். என்னமோ சாப்பிட்டோம், தூங்கினோம், பேப்பர் படித்தோம், டிவி பார்த்தோம் அப்படிங்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சுடுத்துன்னு நினைக்கக்கூடாது. திருப்பி இதுக்கு என்ன உண்டோ ஒவ்வொருத்தரும் அவர்களால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணணும். குழந்தைகளுக்காவது எடுத்து சொல்லணும். இது அவ்வளோ பெருமை வாய்ந்த தேசம் இந்த பாரத தேசம். இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நாசமாக போன காலத்தில் பாரதியார் பாடிட்டு போகிறார். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் என்ன வளமில்லை திருநாட்டில்னு கேட்குறார். இந்த தேசத்துக்கு சமானமாக ஒரு தேசம் உண்டான்னு கேட்குறார். இது மாதிரி மகிமையான ஒரு தேசத்தை சொல்ல முடியுமா? பாருக்குள் நல்ல நாடு பாரத நாடுன்னு பாடுறார், எங்கள் பாரதம்னு பாடுறார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. பார்க்கவே இல்லை அவர் சுதந்திரம், பார்க்காமையே போயிட்டார். பார்த்தா மாதிரி பாடுறார். ஒரு 32 வயசுக்குள்ள இந்த ஒரு எழுச்சி. இது மாதிரி நிறைய மகான்கள், அவர்களுடைய லட்சியம் சத்தியம், அது நிச்சயம் வெல்லும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் நாமெல்லாம் நமக்கு என்ன சம்பந்தம்னு ஒரு நாலெட்ஜியாவது கொண்டு சேர்க்கணும் அடுத்த தலைமுறை. இந்த சந்திர வம்சம், இந்த சூரிய வம்சம் இப்படி வரும். இதில் சூரிய வம்சத்தில் நாபாகன்னு ஒரு சக்கரவர்த்தி, பல ராஜாக்கள், ஏகப்பட்ட ராஜாக்கள். உங்கள் தாத்தா அனந்தராம தீட்சிதர் காலத்தில் அவர் அவருக்கு ஒரு பெருமை, சூரிய வம்சத்தை சொல்லுவார். நாராயணன், நாராயணனுக்குள்ள பிரம்மா, பிரம்மாவுக்குள்ள மரீச்சி, மரீச்சினுக்குள்ள காஷ்யபர், காஷ்யபருடைய சூரியன், சூரியனுடைய மனு, மனுவுடைய இக்ஷ்வாகு, இக்ஷ்வாகுடைய விருட்சி, விருட்சியுடைய புரஞ்சயன், புரஞ்சயனுக்குள்ள அனேனசு, அனேனசனுக்குள்ள புது, புதுனுடைய சுரந்தி, ஈஸ்வரந்தியுடைய சந்திரன், சந்திரனுடைய யுவனாஸ்வன், யுவனாஸ்வனுடைய சாமத்தன், வரிசையாக சொல்லலாம். இத்தனை 64 பேர் சொல்லுவது. இத்தனை பேர்கள் சூரிய வம்சத்தில் வந்த ராஜாக்கள் அப்படின்னு ராமாயணத்திலையும் இருக்கு. இந்த கல்யாணத்தின் போது
இந்த பக்கம் வசிஷ்டர் சொல்றார், அந்த பக்கம் ஜனகனே சொல்றார். அந்த பக்கம் சதானந்தர் வாத்தியாரா இருந்தாலும் ஜனகனே தன் வம்சத்தை சொல்றான். அவன் 32 பேரை சொல்றான். இப்படி ராஜாக்கள்லாம் இருந்தார்கள். இதுல 40 சொச்சம் சொல்றார் வசிஷ்டர். பாகவதத்துல 60 சொச்சம் இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, எங்க தாத்தா அது பாகவதம் என்ன சொல்றதுன்னா, இதுல நல்லவா யாரோ அவள் எல்லாமும் சேர்த்துக்கிறது. இப்படி உள்ள ராஜாக்கள்லாம் இதுல இருந்தார்கள் காமிக்கிறது. அதுல நாபாகன் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி, அவனுடைய புத்திரன் அம்பரீஷன். அம்பரீஷன் பரமபாகவதோத்தமன். அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதி மஹி அவ்யயாஞ்ச ஸ்ரீயம் லப்த்வா விபவம் சாதுலம் புவி. மகாபாகவதோத்தமன். எப்படி சப்தத்வீபவதி மஹி, இந்த 7 தீபங்களோட கூடின இந்த பூமிக்கு ஒரு ராஜா. திரும்பவும் சொல்றேன், பூமி முழுக்க ஒரு ராஜா. இப்பேற்பட்ட ராஜாவா இருந்தும் இந்த ராஜ்யத்தையும் இந்த போகத்தையும் இந்த சௌக்கியத்தையும் இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த பதவியையும் அவன் எப்படி நினைச்சான்னா, சொப்ன சம்ஸ்கிருதம், கனவா நினைச்சான். கனவா நினைக்கலாமா அப்படின்னா, சாஸ்திரம் சொல்றது கனவுதாங்கிறது. கனவுன்னா முதல்ல என்ன? தூங்கும்போது நான் காணக்கூடிய காட்சிகளுக்கு கனவுன்னு பேர். அந்த காட்சிகள் எப்படி இருக்கும்னா, தூங்கும்போது உண்மையா இருக்கும், விழித்து கொண்டவுடனே பொய்யா இருக்கும். கவனிச்சு கேட்கணும். தூங்கும்போது நாம் காணும் காட்சிகள் தூங்கும்போது உண்மையா இருக்கும், விழித்து கொண்டவுடனே பொய்யாயிடும். அது மாதிரி வாழ்க்கைங்கிற கனவுல நாம் இப்ப பார்க்கக்கூடிய காட்சிகள் ஞானம்ங்கிற விழிப்பு வந்தவுடனே பொய்யா போயிடும். ஞானம் வராத பரியந்தம் இதெல்லாம் உண்மையா இருக்கும். கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும். மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. திருமூலரோட வாக்கு இதெல்லாம். யானை தெரியறதே மரம் தெரியாது. மறந்தாங்கிற ஞானம் வந்துருக்குன்னா அப்புறம் யானை தெரியாது. இது பொம்மைதான் அப்படின்னு தெரியாத பரியந்தம் தத்ரூபமா இருக்கிறதே குழந்தைகள் அதை பார்த்து பயப்படும். இது யானை யானை யானை. இல்லடா யானை இல்லடா, இங்க வாடா, வரமாட்டேன் பயமா இருக்குன்னு சொல்லும். இங்க வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட கையை பிடிச்சி இழுத்து அந்த யானையை நாம தொட சொன்னோம்னா, இப்படி ஒரு தடவை தொட்ட உடனே ஹை யானை பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாயில அதுவே கையை விடும். அதுக்கு முன்னாடி அவன் அந்த குழந்தை கண்ணில் என்ன தெரிஞ்சுது? யானை தான் தெரிஞ்சுது. இப்படி ஒருத்தர் தொட்டு அதை காமிச்சு அது யானை இல்லை மரம் அப்படின்னு சொல்லிட்டா பயம் போச்சு. அங்க கவனிச்சு கேட்கணும், பயம் போச்சு. அது மாதிரி குரு இந்த பிரபஞ்சத்தை பிரம்மம்னு நமக்கு தொட்டு காமிச்சுட்டாருன்னா அப்புறம் துக்கம் போயிடும். பேத புத்தி இருக்கிறவர்கள் தானே துக்கமே. என்னை தவிர இன்னொரு பொருள் இருக்குங்கிறது இருக்கிறவர்கள் தான் எனக்கு பயம்ங்கிறது, துக்கம்ங்கிறது. எல்லாம் ஒரு சொரூபங்கிறது. அங்கே பயத்துக்கு எதுலேருந்து எதை பார்த்து யார் பயப்படுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பகவானிடத்திலையும் தன் பக்தேஷுச்ச சாதுஷுன்னு பகவானுடைய பக்தர்கள் இடத்துலையும் பரம்பக்தி அவனுக்கு. வாழ்க்கையை எப்படி நடத்துவான்னா, வீண் பொழுது போக்க மாட்டான். காத்தால எழுந்து ஸ்நானம் பண்ணினான்னா அவன் மனைவியோட போய் கோவில் அவனே ஒரு பகவானுடைய ஆலயம் வச்சிருந்தான். பகவான் ஒரு சுதர்சன மூர்த்தி கொடுத்திருந்தார் அவனுக்கு. அந்த மூர்த்தி சாலக்கிராம மூர்த்தி பகவானே கொடுத்தது. அதை வச்சு பூஜை பண்ணுறான் ஆலயத்தில் வச்சு. பொதுவாக பெருமாள் கோவிலில் தினப்படி அபிஷேகம் இருக்காது. தினப்படி அங்கே உள்ள விக்கிரகத்துக்கு அபிஷேகம் இருக்காது. சாலக்கிராமத்தை வச்சு தான் அபிஷேகம் பண்ணணும், பண்ணுவா. அந்த சாலக்கிராம தீர்த்தம் தான் பிரசாதமாக கொடுக்கணும். அதனால தான் பெருமாள் கோவிலில் தீர்த்த பிரசாதம்ங்கிறது.
இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அபிஷேகம் இல்லாத பெருமாள் கோவிலில் யார் வந்தாலும் தீர்த்த பிரசாதம். ஒரு நாளைக்கு 6 காலம் அபிஷேகம் நடக்கிற சிவன் கோவிலில் தீர்த்த பிரசாதம் கிடையாது. சிவன் கோவிலில் தீர்த்த பிரசாதம் கிடையாது. ஏன்னா அபிஷேகம் பண்ண ஜலத்தை கொடுக்கக்கூடாது. சிவனுக்கு அபிஷேகம் பண்ணது எதையுமே நாம் எடுத்துக்கக்கூடாது. விபூதி மட்டும்தான் பிரசாதமாக வாங்கிக்கணும். பெருமாள் கோவில்லையே அந்த 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 நியமம்னா, அந்த சாலக்கிராம தீர்த்தம் நித்தியம் சாப்பிடணும். நம்ம சாஸ்திரங்கள் சாலக்கிராமம், துளசி, வில்வம் இதெல்லாம் நித்தியம் நாம் சேவிக்கணும்னு சொல்றது. இவன் பூஜை பண்றான். எப்படி பூஜை பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, எப்போதும் மனசு பகவத் சரணாரவிந்தத்திலேயே இருக்கும் அவனுக்கு. சவைமன கிருஷ்ண பதாரவிந்தயோ வஜாம் சிவை குண்ட குணானுவர்ணனே கரௌஹரேஹே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலய தர்சனே திரிஷௌ தத்பிருத்யகாத்ரஸ்பர்ஷேங்கசங்கமம் க்ராணஞ்ச தத்பாதசரோஜசௌரபம் ஸ்ரீமத்துலஸ்யாரசனாம் ததர்ப்பிதே பாதோகரேஹே க்ஷேத்ரபதாபிவந்தனம். எப்போதும் மனசு பகவத் சரணத்தில் இருக்கும். கிருஷ்ண பதாரவிந்தயோகோ அப்படிங்கிறார். பதம் கிருஷ்ண பதம், பாதம் பதம். இதோடு நிறுத்தாம அரவிந்தம்ங்கிறார். அரவிந்தம்னா தாமரைன்னு அர்த்தம். பகவானுடைய பாதமாகிற தாமரை, சரண கமலம் எல்லாரும் சொல்லுவாங்க. சரண கமலம், பாதாரவிந்தம். இதையே தாமரையோடு நாம் கம்பேர் பண்ணுறோம். கமலம்னாலும் தாமரை தான், அரவிந்தம்னாலும் தாமரை தான். இதையே தாமரையோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக புஷ்பங்களில் வண்டுகள் மொய்க்கிறதே தேனுக்காக தான். அதில் தேன் இருக்கும், அதனால தான் வண்டுகள் மொய்க்கும். அதில் ஒரு ஆர்டிக்கல் படித்த சமீபத்தில், இப்படி இல்லாமல் கூட ஃப்ராடு உண்டான்னு நினச்சேன். எனக்கு இத்தனால தெரியாது. இது இயற்கை தேன் அப்படின்னு சொல்லி தேன் வைக்கிற முதல்ல தேன் பூச்சியிலேருந்து வந்த தேன் அப்படின்னு சொல்கிற முதல்ல, அதில் பாதி உண்மை பாதி பொய். எப்படின்னா, அந்த தேன் பூச்சி பூக்கள்லேருந்து போய் தேனை கொண்டு வந்து அதை சேகரித்து வச்ச தேனை அவன் கொடுக்கல நம்மக்கிட்ட. அந்த தேன் பூச்சிக்கு அவனே ஃபீட் பண்ணுவான், சர்க்கரை கரைசலை கொட்டுவான். அதை தின்னுட்டு அதை தேனை மாத்திரத்தை அந்த தேனை தான் நம்மக்கிட்ட கொடுக்குறான், நம்ம சர்க்கரையே. அதனால தான் தேன் சாப்பிட்டாலும் சுகர் ஏறுறது. ஒரிஜினல் தேனுக்கு சுகர் ஏறாது. இத்தனை நாளாக இது எனக்கு தெரியாது. இப்படி ஒரு நான் சில சமயம் யோசனை பண்ணுவேன். இந்த இப்போ இல்லை, நம்ம அந்த காலங்களெல்லாம் பார்த்தேன்னா அந்த சர்பத்துன்னு விற்பான் கிராமங்களில். ரொம்ப வயசான ஒரு 25 வருஷம் முன்னாடி. இப்போ எதுவுமே வெளியில் தொடவே கூடாது. சோடா, கலர், சர்பத்து அதெல்லாம் உண்மையாகவே உடம்புக்கு பெருசாக கெடுதல் பண்ணாததாக இருக்கும். அந்த சர்பத்தை சுற்றி தேன் பூச்சி இருக்கும். நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறதே கவனிப்பேன். சர்பத் கடையில் அந்த சர்பத் பாட்டில் சுற்றி தேன் பூச்சி வரும். இப்போ வராது. இப்போ ஏன்னா அவன் சர்க்கரை பாகில் பண்ணல அந்த சர்பத்தை. அந்த 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 சர்க்கரைக்கே இனிப்புக்கு இன்னொன்று உண்டு, கெமிக்கலில் சாக்கரையில் பண்ணலாம். அதனால் வரவே வராது. ஒரிஜினல் சர்க்கரையில் பண்ணுறதே வரும். ஏன் தேன் பூச்சி வருதுன்னு யோசனை பண்ணுவேன். இந்த திதிப்பை சாப்பிட்றதுக்கு தான். பொதுவாக தேன் பூச்சி தேனுக்கு அழகு. சின்ன சின்ன புஷ்பங்களில் அதுக்கு தேன் முழுமையாக கிடைக்காது. தாமரையில் முழுமையாக கிடைக்கும். தாமரையில் கிடைச்சா மற்ற புஷ்பங்களில் கிடைக்காத போது இந்த பூலேருந்து அந்த பூ, அந்த பூலேருந்து அந்த பூ, அந்த பூலேருந்து அந்த பூ அப்படின்னு அலையும். தாமரையில் முழுசாக கிடைச்ச உடனே என்ன பண்ணும்னா, நன்னா தேவையை தாண்டி தேனை குடிச்சிட்டு
அந்த தேனை எடுத்துன்னு வந்து அடையில கக்கிறதுக்கு பதிலாக அங்கேயே மயங்கி படுத்துடும். சில குடிகார பையன் கடவாசல்லையே படுக்கிறான் பதில. அது மாதிரி இது அங்கேயே மயங்கி படுத்துடும். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சி ஆடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நம சிவாயவே. அப்பர் சுவாமிகள் இந்த விஷயத்தை சொல்றார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. பூவினுக்கு ராஜா எதுனா தாமரை. எப்படி சமர்த்தியான தேவைக்கு அதிகமான தேன் கிடைச்ச உடனே அந்த இடத்த விட்டு அந்த வண்டானது நகர மாட்டேங்கிறதோ, அது மாதிரி நம்ம மனசை ஒரு வண்டா வச்சிருந்தா இதுல சுகம் இருக்கா, அதுல சுகம் இருக்கா, அதுல சுகம் இருக்கான்னு அதை அலையும் போது ஆனந்தமான பகவத் சரணாரவிந்த வந்த உடனே அந்த சுகத்தை அடைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அதை விட்டு அது வெளியில போகாது. காமம் தவ பாத கமல பிரமரி பவது ஸ்ரீமல் மன மானச மதுசூதனா க்ஷேமம் குரு கோபால சந்ததம் லோகக்ஷேமம் குரு கோபால. இது ஒரு கீர்த்தனை. இந்த கீர்த்தனையில் இந்த விஷயத்தை சொல்றார். காமம் தவபாத கமல பிரமதி பவது. நான் என்ன உங்ககிட்ட வேண்டேன்னா, உன் காலில் உன் காலாகிற தாமரையில இருக்கிற வண்டா என்ன பண்ணிக்கோ கோபாலாங்கிற. உன் சரணாரவிந்தத்தில் உள்ள வண்டா என்ன பண்ணிக்கோ. கமல தவபாத கமல பிரமதி பவது. அதைத்தான் நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். மனசு முழுக்க பகவத் சரணத்தில் இருந்துட்டுன்னா அந்த ஆனந்தத்தினால வெளியில புலன்கள் வராது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் இங்கினல் வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. இந்த சரணாரவிந்தம் எப்படி இருக்கும்னு அப்பர் சுவாமிகள் சொல்றார். ஈசன் எந்தை இணையடி மாசில் வீணையும் மாலை மதையமும் வீசு தென்றலும் வீங்கினல் வேணிலும் மூசு வண்டரை. 5 விஷயம் சொல்றார் அவர். மாசில் வீணை காதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மாலை மதியம் கண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வீசு தென்றல் தோளுக்கு ஸ்பரிசத்துக்கு சுகத்தை கொடுக்கும். வீங்கினல் வேணி, வேணில் காலம்னா வசந்த காலம். வசந்த காலத்துல தான் எல்லாம் பூக்கும். எல்லா செடியும் அப்பதான் பூக்கும். அப்ப எல்லாம் பூத்து அப்படி கொள்ளு அந்த அந்த புஷ்பத்துல பட்டு காத்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காத்தை சுவாசிச்சவாளுக்கு நான் சொல்றது புரியும். நம்ம கிராமத்துல ராத்திரி 10 மணிக்கு நடந்து போனா பவழமல்லி பூத்திருக்கும், மல்லிகைப்பூ பூத்திருக்கும், காட்டு மல்லி பூத்திருக்கும், இழுப்பப்பூ பூத்திருக்கும். இழுப்பப்பூ வாசனை நந்தியாவட்ட நுணாக்கான்னு இருக்கா. இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அது காய் கருப்பா இருக்கும். அதோட பூ அவ்வளோ வாசனையா இருக்கும். அது பூத்தா அந்த மரத்தை தாண்டினோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே குப்புன்னு இருக்கு. அது மூக்குக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜலம் தாமரை பூ பூத்த குளத்தோட ஜலமானது ஜில்லுன்னு இருக்கும். அது நாக்குக்கு இனிப்பா இருக்கும். நாக்கு, மூக்கு, தோல், கண்ணு, காது, இதுக்குதான ஞானேந்திரியம்னு பேர். இந்த 5க்கும் ஒரே சமயத்துல ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது ஈசை எந்தை இணையடி நிழலே. இதை தாண்டி நான் போறேன். ஆனா தாண்டி போகக்கூடிய விஷயம் இல்லை. ஒரே சமயத்தில் ஒரு கொஸ்டின் மட்டும் வச்சுட்டு போறேன். ஒரே சமயத்தில்
எல்லா புலன்களாலையும் சௌக்கியத்தை அடைய முடியாது. கண்ணு பார்க்கறதே காது கேட்காது, காது கேட்கறதே கண்ணு பார்க்காது. மனசு மாறி மாறி சேஞ்ச் ஆகும். இந்த 3 ஃபேஸிங் இது மாதிரி இன்வெர்டர் மாதிரி. ஏன்னா மனசுன்னு ஒன்று இந்த இதோட சம்பந்தப்படும் போது தான் கிரகிக்கிறதுன்னு வரும். மனசு ஒன்று தான். புலன்கள் 5 இருந்தாலும் மனசு ஒன்று தான். 5ஆலையும் ஒரே சமயத்தில் சௌக்கியத்தை அனுபவிக்க முடியாது ஒரு விஷயம். ஒரு பொருள் 5க்கும் சுகத்தை கொடுக்காது. தேன் எடுத்து வாயில் விட்டுண்டா காது நாக்குக்கு தித்திப்பா இருக்கும். அதே தேன் எடுத்து உடம்புல தடவிண்டா கொஞ்சம் கொஞ்சம் கண்ணில் விட்டா என்ன இருக்குமா? மல்லிகைப்பூ எடுத்து மூக்கில் வச்சா வாசனையா இருக்கும், வாயில போட்டா கசக்கும். அப்போ ஒரு பொருள் ஒன்றுக்கு தான் சுகத்தை கொடுக்கும், இது 5க்கும் கொடுக்குங்கிறாங்க. ஒரே பொருள் பகவானுடைய சரண கமலம் 5க்கும் ஆனந்தத்தை தரும் அப்படிங்கிறார். பெரிய விஷயத்தை சுலபமாக சொல்லிட்டு போறார். இப்படிலாம் பெரிய விஷயங்களை பற்றி பேசி கேட்டு நினைச்சு இருந்த தேசம் இது. அதனால தானே இஸ்ரேலில் இன்னைக்கும் ஸ்கூல் சிலபஸில் சொல்கிறான், நம்மளை விட புத்திசாலி ஒரு தேசம் இருக்குங்கிறான். அவனை தான் புத்திசாலின்னு சொல்லுவான். அவன் புத்திசாலியா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். இவ்வளோ புத்திசாலியாக பாதுகாப்பாக இருக்காங்கிறதுலாம் அது இயற்கையோட ஒரு அமைப்பு. எப்படின்னா எங்கள் தாத்தா ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்லிட்டு போவார். இப்போ அந்த இஸ்ரேல் சண்டை வரதே நான் அதை நினச்சேன். ஒரு பூனை இருக்குது இல்லை, அதை ஒரு ரூமுக்குள்ளே விட்டு 4 பக்கம் கதவை சாத்தின்னு ஒரு கம்பை தூக்கினா அது என்ன பண்ணும்? நம்ம மேலே பாயுது. தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற உணர்ச்சி வரதே பூனையும் புலியா மாறும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இஸ்ரேல். அவன் தன்னை காப்பாற்றிக்கணும்னு வரதே என்ன வேணாலும் பண்ணலாம்ங்கிற அந்த அந்த காப்பாற்றுற உணர்ச்சியோடைய. அதுவும் நார்த் இந்தியா பக்கம் வந்து எல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இந்த நார்த் இந்தியா பக்கத்துக்காரோட நம்மளால மோத முடியாது. நிர்தாட்சியமாக நடந்துப்பான். ரயிலில் ஏறினா கூட நம்மளை தள்ளிட்டு உட்காந்துப்பான், நம்ம மடியிலேயே உட்காந்துப்பான், நம்மளோட சண்டை போடுவான், சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவான். நமக்கு தோணும் என்னடா அது டீசென்ட்டே இல்லாமல் இருக்கானே. தமிழ்நாட்டில் இருந்தால் டீசென்ட் அப்படி இல்லை. அவன் இது மாதிரியே சண்டை போட்டே அவனுக்கு 600 வருஷம் வாழ்க்கை போயிடுது. இஸ்லாமியர்களோடையும் கிறிஸ்தவர்களோடையும் இந்த பக்கம் படையெடுப்பில் மாற்றினது இவா தானே, நாம இல்லையே. நாம் சேஃப் சோன்லன்னா நாம் இருக்கோம். நார்த் இந்தியா அவன் படையெடுத்து இவாளோட சண்டை போட்டு, இஸ்லாமியர்களோட சண்டை போட்டு பொழுது முடிஞ்சான். இன்றைக்குமே பாருங்களேன், தமிழ்நாட்டில் எங்கேயாவது மதக்கலவரம் உண்டோ? நார்த் இந்தியாவில் இன்றைக்கும் அப்படி கிடையாது. நிமிஷமாக சண்டை வரது. இது மாதிரி ஒரு போராட்ட குணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது இயற்கையால் அந்த அந்த இது வந்துடும். அது எதை மனசால நினைக்கிறோமோ அதுதான் வாக்கு பேசும். பகவத் சரணத்தை நினைச்சதுனால பகவன் நாமாவை வாக்கால சொல்லுவான். கைகளால் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவான். கண்களால் பகவானை பார்ப்பான். காதுகளால் பகவத் குணத்தை கேட்பான். மூக்குனால பகவானுடைய துளசிய நுகருவான். நாக்குனால பகவானுடைய துளசியை சாப்பிடுவான். கைகளால் பகவானுடைய மந்திர கோவில்களை பெருக்குவான். கரோஹரேகே மந்திரம் மார்ஜனா மந்திர மார்ஜனாதி. மார்ஜனம்னா பெருக்கிறது. காலால சுத்துவான். எல்லாத்தையும் பகவத் சமர்ப்பணம் பண்ணி மகிழ்ச்சியா துல்லிய சீலையா. அவனுடைய மனைவி அவனுக்கு சமானமான சீலம் உடையவன், சமானமானவள். இன்னைக்கு ஜோடி பொறுத்த எப்படி பார்க்குறோம் நம்ம? ஹைட்டு, வெயிட்டு, கலர், படிப்பு, சாலரி, இதோட முடிஞ்சு போச்சா? கல்யாணம் ஆகி அடுத்த வேலை வந்தால் 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். காபி போட தெரியாது 2 பேருக்கும். கார்த்தால எழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு இப்போ என்னன்னா காஃபி கூட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற லெவலில் இருக்கு. சரி, பணம் இருக்குது, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற. பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இல்லை கொரோனா மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கொரோனா வந்தது ஒரு எல்லாமே நல்லதுக்கு தானே. கொரோனா வந்தபோது சமையல் கற்றுக்காதவாள்லாம் கற்றுண்டா. சாப்பிட்டு தான் ஆகணும், சமைச்சு தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் வந்துருக்கு இல்லை. இதெல்லாம் ஒரு படிப்பினை வாழ்க்கையில்.
அதெல்லாம் பார்த்தா போறாது. சம்பந்தம்ங்கிறது சீலத்தை பார்க்கணும். சீலம் சுபாவே சத்விருத்தி. சீலம்னா என்ன அப்படின்னா நன்னடத்தை. மலையாளத்தில் ஒரு வச்சனம் உண்டு, சிற்ப காலங்களில் உள்ள சீலம் மறக்குமோ மானிடர் உள்ள காலம். இந்த சின்ன வயசுல பழக்கிற நல்ல பழக்கங்கள் இருக்கு பாருங்க, அது ஜென்மா அப்படின்னு மாறாது. காலத்தால எழுந்திருக்கிறதுன்னா அந்த எழுந்திருக்கிற பழக்கம் தானாகவே இருக்கு. பல்ல தேய்க்கிறது, கை கால் அலம்பிக்கிறது, நெத்திட்டுக்கிறது, சுவாமி விளக்கு ஏற்றுறது, அது உடம்பு முடியலைன்னாலும் படுத்த படுக்கையாக இருந்தாலும் நம்ம பாட்டிலாம் கேட்பா, ஞாபகம் இருக்கா சுவாமி விளக்கு ஏற்றியாச்சான்னு கேட்பா. சாயங்காலம் ஆச்சு சுவாமி விளக்கு ஏற்றியாச்சா அப்படின்னு கேட்பான். இது சுவாமியாவது விளக்காது, சுவாமியே கிடையாது. இப்போ அப்புறம் என்ன விளக்குக்கு போகிறது? திங்கணும் தூங்கணும், திங்கணும் தூங்கணும், இதான் வாழ்க்கை. அதுக்கு தகுந்த மாதிரி போயிடும். எதுக்காக வாழணும்னு ஆசைப்படுறோமோ அது மாதிரி வாழ்க்கை அமையும். அதை அந்த காரணத்தை விட்டுட்டு எல்லாம் சௌக்கியம் போயிடும் தானாக. அதனால திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும், பகவானுக்காக இந்த வாழ்க்கை. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் வந்தும் செல்வங்கள் வாழ்க்கையில் வந்தும் இந்த குச்சேல சரித்திரம் நாளைக்கு கேட்டால் தெரியும். அவரோட வாழ்க்கையே தலகீழ மாறினது குச்சேலருக்கு. நேத்தி பரியந்தம் குச்சேலர்னு பேர். குத்சிதா சேலா. சேலம்னா வேஷ்டி, மாத்து வேஷ்டி கிடையாது அவருக்கு. மாத்து வேஷ்டி கிடையாது. இதை தோச்சு இதை நினைச்சு புழிஞ்சு உணர்த்திட்டு திருப்பி கட்டிக்கிறவர் அன்னைக்கு. அப்படி இருந்தவர் இன்னைக்கு அவ்வளோ ஐஸ்வர்யத்தை பகவான் கொட்டிட்டான். மகாவிபூதே ரவலோக தோன்யா நைவோபபத்தியேத எதுத்தமஸ்ய அப்படிங்கிறார். அத்தனை ஐஸ்வர்யம் வந்ததே அவர் மாறினாரான்னா அவர் மாறல. அவர் வாழ்க்கையை மாற்றிக்கவே இல்லை. எப்போதும் நான் அதை சிலதெல்லாம் மறக்கவே கூடாது. 2-3 பேர் அதை உதாரணம் சொல்லுவேன். நம்ம பெரியவாள்லாம் கவனிச்சேன்னா, ஆச்சாரியாலாம் இப்போ வாழ பெரியவாளை கவனிக்கோல, எந்த ஊர் கேம்பாக இருந்தாலும் ருட்டீனான காரியம்தான். எந்த ஒரு கொஞ்சம் வேணா டைம் வித்தியாசம் இருக்குமே தவிர ருட்டீன் காரியம் மாறாது. அந்த டைம் கூட வித்தியாசம் இல்லாமல் நான் பார்த்தது அண்ணா கிருஷ்ணபிரேமன். ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வந்து படுத்தாலும் காத்தால 4:45 5 மணிக்கு ஸ்நானம் பண்ணி பிரபோதனம் நித்தியப்படி. காத்தால பிரபோதனம், தீர்த்த பிரசாதம் 6 மணிக்கு, 6:45க்கு ஒரு சின்னதாக டிஃபன் சாப்பிடுவர், தியானத்துக்கு போவர், 8:30 மணிக்கு வெளியில் வருவர், சத் சங்கம் 11 மணி, திருப்பி 12:30 மணிக்கு உள்ளே போனார்னா 3:30 மணிக்கு வெளியில் வருவர், திருப்பி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுவர், விஸ்வாசநாமம், நித்தியப்படி பிரவச்சனம். உபன்யாசம் இல்லாத நாளே கிடையாது. ஆற்றுல இருந்தால் ஆற்றுல உபன்யாசம். நம்ம ஆற்றுல தானே இருக்கார் அவர். இப்போ நம்மெல்லாம் எப்படின்னா, நாங்கள்லாம் எப்படின்னா உபன்யாசம் வெளியில் இருந்தால் உபன்யாசம் பண்ணுவோம், உபன்யாசம் இல்லாத இடத்துல ஆற்றுல நாளில் பேசாமல் இருக்கும். அப்படி கிடையாது. ஆற்றுல 10 பேரை வச்சுன்னு உபன்யாசம் எல்லாம். ராத்திரி கரெக்டாக அது மாதிரி 9:30 9:30, டோலோத்சவம்னா டோலோத்சவம், தூக்கம்னா தூக்கம் 10 மணி. இது மாதிரி ஒரு சிஸ்டம். இவன் இப்படி இருக்கிற காலத்தில் ஏகாதசி இத்தியாதி புண்ணிய தினங்கள் அனுஷ்டானத்துக்கு உரியவை. பொதுவாக இப்போ நாம் விரதங்கள்லாம் இருக்கோம், நிறையா பேர் நிறையா பூஜைகள்லாம் பண்ணுறா, எல்லாமே பாராட்டத்தக்கவைகள். சாஸ்திரங்களில் விதிச்சதை விட்டுட்டு காமியத்தை எடுத்துக்கிறார். நித்தியம், நைமித்திகம், காமியம்னு 3 வகையாக உண்டு. நித்தியம்னா நீங்கள் செஞ்சே ஆகணும், கம்பல்சரி. அது அதில் ஏகாதசி உண்டு. ஏகாதசி கம்பல்சரி. நைமித்திகம் அப்படிங்கிறது ஷஷ்டி, சுக்ல ஷஷ்டி, வைகுண்ட ஏகாதசி, மகாசிவராத்திரி. காமியம்ங்கிறது நீங்கள் கிருத்திகை விரதம் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கிறது, திருவோண விரதம் இருக்கேன்னு சொல்கிறது. இதெல்லாம் உங்கள் சௌரியம். நீங்கள் இருந்தால் புண்ணியம், இல்லைன்னா பாவம் கிடையாது. ஏகாதசி இல்லைன்னா பாவம்.
அதில் வந்து ஒரு நியமத்தோட ஒரு விசேஷ விஷயத்தை ஆடு பண்ணிட்டு இருக்கானவன். உபாயனம்னு சொல்லுவான், உபாயன தானம்னு சொல்லுவான். சதுர்த்தியோ பஞ்சமி, ரிஷி பஞ்சமியோ சுக்ல சதுர்த்தியோ ஷஷ்டியோ நீ என்னென்ன விரதங்கள் இருந்தாலும் அந்த விரதங்கள்லாம் முடிச்சுட்டு நாம் சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறோமோ அதை தானம் பண்ணுறது, அதுக்கு உபாயன தானம்னு பேர். சதுர்த்தி விரதம் உத்தியாபனம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரிஷி பஞ்சமி உத்தியாபனம் அப்படின்னா அந்த விரதத்துக்கு உத்தியாபனம்னா முடிக்கிறது. முடிக்கிறதுங்கிறது விரதத்தை இல்லை, இந்த தானத்தை தான். விரதம் எடுத்துனுட்டா ஆயுசு விரதம் இருக்கணும், விரதத்தை எடுத்துனுட்டா அதை நிறுத்தக்கூடாது. இந்த தானம் பண்றத ஆரம்பிச்சு முடிச்சுக்கலாம், ஒரு கட்டத்தோட நிறுத்திக்கலாம். அது மாதிரி இவன் தானம் பண்ணணும், பாயச தானம். துவாதசி அன்னைக்கு பாயச தானம் பண்றான். ஏன் அப்படின்னா பொதுவாக பாயச தானத்துக்கு அத்தனை மகிமை. பொதுவாக துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இன்னைக்கும் தர்ம ட்ரஸ்ட் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சிலதெல்லாம் நோண்டினோம்னா நாம ஸ்ரீரங்கத்திலேயே நான் வாக்கிங் வரதே ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பார்க்குறேன், துவாதசி கட்டளை ட்ரஸ்ட்டுன்னு போட்டு திருவானைக்காவலில் உண்டு. அந்த காலங்கள் எல்லாம் பார்த்தேன்னா துவாதசி கட்டளைன்னு வச்சிருப்பான். சாதாரணமாக அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்ணினா பெரிய புண்ணியம். அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்ணினா நம்ம யாருக்கு அன்னதானம் பண்ணுறோமோ அவனோட ஒரு மாச புண்ணியம் நமக்கு வந்துடும். துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போட்டால் அமாலட்சத்து துவாதசியான்னு இருக்கு. லட்ச அமாவாசை சாப்பாடு போட்ட புண்ணியம் ஒரு துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போட்டால். அதுவும் பிரத்யேகமாக ஜாதகத்தில் பிராமண சாபம்னு சில ஜாதகம் இருக்கு, கேதுவை வச்சுன்னு அதை கனெக்ட் பண்ணுறது. அதை நான் இப்போ சொன்னேன்னா சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அது சில பேருக்கு தெரிஞ்சு அறகுறையாக தெரிஞ்சுவா சில பேர் உண்டு. அவளே ஜாதகத்தெல்லாம் வச்சு 4 நட்சத்திரம்லாம் பார்ப்பா, அவளுக்கு புடி படல்லேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்மக்கிட்ட சொல்லுவா, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், நல்லா பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்பா. ஏற்கனவே அவள் பார்த்து முடிச்சிருப்பாரு, அதில் ஒன்றும் சரியாக வரலை அப்படின்னு சொன்னால், மாமா நீங்கள் ஒரு நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவா. அதுவும் நான் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம்தான். 1, 5, 9 லக்னம் திரிகோணம் அப்படிங்கிற 5ஆம் இடம் 9ஆம் இடம், இதுக்கு திரிகோணம்னு பேர். கேந்திரம்னு ஒன்று, திரிகோணம்னு ஒன்று ஜாதகத்தில். 1, 4, 7, 10க்கு கேந்திரம்னு பேர், 1, 5, 9க்கு திரிகோணம்னு பேர். இந்த திரிகோணத்தில் கேத்து தான் ராஜயோகம் ஜாதக ரீதியாக. அதே திரிகோணத்தில் கேது தான் பிராமண சாபம். இந்த குடும்பத்துக்கு பிராமண சாபம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் துவாதசி போஜனம் தான் பரிகாரம். இன்னைக்கு உள்ள பரிஸ்திதிக்கு நாங்களே சாப்பாட்டுக்கு சமைச்சிக்க முடியல அப்படின்னு சில பேர். வாஸ்தவம் தான். நான் என்ன இப்போ இந்த தர்மங்கள் முழுக்க எது பரியந்தம் செல்றதுன்னா 50 வயசுக்கு மேலே உள்ள வாழ்க்கை தான் நான் சொல்கிறதெல்லாம் போகிறது. 50 வயசுக்கு கீழே உள்ள வாழ்க்கை இதை பெருசாக இதிலெல்லாம் இன்வால்மெண்ட்டே கிடையாது. அப்படியே வளர்த்துட்டா அடுத்த தலைமுறையில் வேணால் இன்வால்மெண்ட் வரலாம். இந்த 50 வயசுக்கு உள்ளவாள் அடுத்து 50 வயசுக்கு மேலே உள்ளவாள் எடுத்து பார்த்தோம்னா அவளுக்கு இதெல்லாம் பிராமணாவுக்கு சொல்கிறாங்க. பிராமணா எல்லாரும் இன்னைக்கு சந்தையாக இருக்கு. 50 வயசுக்கு மேலே உள்ளவாள் எடுத்துட்டோம்னா அவளுக்கு அசக்தர்களாக இருக்கா. நம்மளே அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்கே மாமான்னு. அப்போ என்ன பண்ணுவா, அந்த காலத்தில் வாத்தியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவா. இன்றைக்கி சாப்பாடு கூப்பிட்டு போடுற அளவுக்கு சமைச்சு போடுற அளவுக்கு உடம்புல தெம்பு இருந்தால் பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி வாத்தியார் சாப்பிட மாட்டேங்கிறார். அதுவும் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு நம்ம சாப்பாடு போட்டால் என்ன கொடுக்க போகிறோம், 101 ரூபா கொடுப்போம், ஒரு 501 ரூபா கொடுப்போம். சாப்பாடு வெறும் சாப்பாடு போட்டு அதுக்கு மேலே எப்படி தட்சிணை கொடுப்பா, அப்படி தானே கொடுக்க முடியும். 4 காரியம் இருக்குங்கிறாரு. 4 காரியம் இருக்கு. அவர் சொல்கிறது நியாயம்தான். காற்றுள்ள போதை தூத்தி கொள்ளுன்னு அவருக்கு எப்போ வருமானம் வருதோ அப்போ தானே சாப்பிட முடியும். அப்போ நமக்கு தெரிஞ்ச வாளுக்கு ஒரு 250 ரூபாயோ 500 ரூபாயோ ஒரு சாப்பாட்டுக்கு என்ன செலவாகுமோ அதை கொடுத்து தட்சிணையாக கொடுத்து துவாதசி போஜனம்னு கொடுக்கணும். இது அந்த தோஷத்தை போக்கும். அது அந்த துவாதசி அன்னைக்கு இவன் பாயசதானம் பண்ணி
ஏகாதசி விரதத்தை இருக்கான். 25 ஏகாதசி வரும் வருஷத்துல கனெக்ட் பண்ணிடலாம். இது பொதுவாக எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும், இது என்ன கார்த்திகை மாதம்தான். கார்த்திகை மாதம் வர ஏகாதசிக்கு, சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு உத்தான ஏகாதசின்னு பேர். மறுநாளைக்கு வர துவாதசிக்கு பிருந்தாவன துவாதசின்னு பேர். இந்த கார்த்திகை மாதம் வர ஏகாதசியை குருவாயூரப்பன் ஏகாதசின்னு கூறுவாங்க. ஏகாதசிக்கெல்லாம் பெயர் வைக்க ஆரம்பிச்சுட்டா. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறாவா. ஏதோ நல்ல, நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஏன பிரகாரம் என்ன ஞாபகம் வச்சுட்டா சரி. அதுக்கு உத்தான ஏகாதசின்னு பேர். பொதுவாக ஆஷாட மாதம் பகவான் சயனிச்சுப்பான், கார்த்திகை மாதம் பகவான் எழுந்திருப்பான். இது பொது விஷயம். இந்த சயனிச்சுக்கிறதுலேருந்து எழுந்துக்கிற பரிணம் 4 மாதம் சாதுர்மாசியம்னு பேர். இந்த 4 மாதம் நியமங்களோடு இருக்கணும் எல்லாருமே. பெரியவாளுக்கு மட்டும் இல்லை, கிரகஸ்தனுக்கு அந்த நியமம் உண்டு. கிரகஸ்தனாக இருக்கிறவனே பால் சேர்த்துக்கக்கூடாது, உப்புரப்பு சேர்த்துக்கக்கூடாது, பருப்பு வகைகள் சேர்த்துக்கக்கூடாது, கரிகாய் வகைகள் சேர்த்துக்கக்கூடாது, அரிசி சேர்த்துக்கக்கூடாது. இப்படி மாறி மாறி வரும், ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு மாதம் பால் சேர்த்துக்கக்கூடாதுன்னு இருக்கும், ஒரு மாதம் பருப்பு வகைகள் சேர்த்துக்கூடாதுன்னு இருக்கும். அந்த நியமங்கள்லாம் சன்னியாசிகளுக்கு அந்த நியமம் முழுஷாக உண்டு. அந்த சாதுர்மாசியத்தில் முடியறது கார்த்திகை மாதம் முடியும். 4 மாதம் முழுஷாக இருக்க முடியாதுங்கிறதுனால 4 பட்சமாக எடுத்துக்கிறாவா, 2 மாதமாக எடுத்துக்கிறாரு. அந்த கார்த்திகை மாதம் ஏகாதசி முடிஞ்சு வர துவாதசி பிருந்தாவன துவாதசி. அதை பிருந்தாவனத்தில் கொண்டாடுறான். அயோத்தியை விட்டுட்டு, இவனோட ஹெட் குவார்டர் அயோத்தி. அந்த அயோத்தியிலேருந்து கிளம்பி பிருந்தாவனத்தில் கொண்டாடும் போது ஏகாதசி விரதத்தை இருந்துட்டு ராத்திரி முழுக்க பஜனம் இருந்து ஜாகிரத விரதம்னு பேர். நிறையா நாம கீர்த்தனங்கள், நாம ஜபங்கள் இதெல்லாம் சகஜமாக நடக்கும் அந்த காலத்தில். வேற பொழுது போக்க முடியாது. நீங்கள் இந்த பாபிகள் அப்படி மாற்றி விட்டானே தவிர, நீங்கள் நினைச்சாலும் இந்த கோவிலில் திருவிழாவில் தான் காட்சியை பார்க்கலாம், நாட்டியம் கீர்த்தனங்கள் பாட்டை கேட்கலாம். நல்லது சாப்பிடணும்னாலும் ஹோட்டலில் கிடையாது, கோவில் பிரசாதம் தான். கோவில் பிரசாதத்தில் தான் சாப்பிடலாம். இப்படி தான் இருந்தது இந்த தேசம். இதை காட்சியை மாற்றி விட்டு சினிமாவை மாற்றி விட்டு, அதுதான் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இந்த சினிமா ஃபீல்டில் உள்ளவர் ஒரு 1960 பர்யந்தம் சினிமா ஃபீல்டில் வந்த படங்களை கவனிச்சேன்னா குவாலிட்டியாக இருக்கும். ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லும், நமக்கு தர்மத்தை சொல்லும், உருக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது மாறி போயிடுது. ஏன்னு கேட்டேன், அது விருந்தம் பிராமணா கண்ட்ரோலில் இருந்ததுன்னு. மியூசிக் மகாதேவன்லேருந்து ஆரம்பித்து, டைரக்டர்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் கவனிச்சேன்னா எல்லாரும் தயாரிப்பாளர்லேருந்து எல்லாரும் பிராமணா. அதில் மொத்தம் 2 பேர் தான் மாறி இருப்பாள். ஓரளவு சம்ஸ்காரம் உள்ளவாளாக இருப்பாள். இன்னைக்கு பாருங்க, குப்பை மாதிரி அதை பார்த்தா தான் தேவையில்லாத குப்பைகள் நம்ம மனசில் ஏது. ஒன்று காது கொடுத்து கேட்க முடியாது, கண்ணு கொடுத்து பார்க்க முடியாது. ஒரு நல்ல விஷயம்னு ஒன்று கிடையாது. அப்படியே நல்ல விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா அதை சொல்ல மாட்டான் நம்மக்கிட்ட. எத்தனையோ விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொழுதுபோக்கு நமக்கு பகவத் சம்பந்தமாக தான் இருக்கும். அதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல வரேன். பகவானை தவிர்த்துட்டு நமக்கு ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது இருக்காது. ராத்திரி முழுக்க பகவானோட பஜனைகள், பொழுது விடிஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணிட்டு பூஜைகளை பண்ணி நிறைய தானங்களை பண்ணி பிராமணர்களுக்கெல்லாம் போஜனம் பண்ணி வச்சு பாயச தானம் பண்ணிட்டு அவள் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இவனும் சாப்பிட போகிறான். அப்போ ஒரு நியமம் என்னன்னா, துவாதசி அன்னைக்கு துவாதசி எவ்வளோ நாள் இருக்கோ அதுக்குள்ளே சாப்பிடணும். இது ஒரு நியமம். இன்னைக்கு பஞ்சாங்கத்தை எடுத்தால் சில பேருக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். மாமா ஏகாதசி விரதம்னு நாளும் போட்டிருக்கு, மறுநாளும் போட்டிருக்கு, எது ஏகாதசின்னு கேட்பான். ஸ்மார்த்த ஏகாதசி, வைஷ்ணவ ஏகாதசி, இதில் கூட சண்டையாக இருக்கு. அப்படி இல்லை, அது சண்டை இல்லை. அது பொழுது விடியும் போது உதயமானத்தை ஏகாதசி திதியோட உதயமானது தான் ஏகாதசி விரதத்துக்கு உள்ளது.
இது ஒரு பட்சம். இது வைஷ்ணவா கடைபிடிக்கிறது. திதி நிர்ணய காண்டத்தில் போய் பார்க்கும்போது திதியை வச்சு தானே இந்த காரியத்தை நாம் சொல்கிறோம். நட்சத்திரமாக இருந்தால் விஷயம் வேறு. அன்னைக்கு மேக்சிமம் அந்த திதி எவ்வளோ என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தான் விரதம்ங்கிறது. மேக்சிமம் அந்த திதி இருக்கணும் அன்னைக்கு. ஸ்ராத்த இதே விரதத்துக்கு வேணா அந்த ஏகாதசி எடுத்துப்பாளே தவிர ஸ்ராத்தத்துக்கு அந்த ஏகாதசி அக்செப்ட் கிடையாது. காத்தால 7 மணி விரதம் தான் ஏகாதசி இருக்குன்னா வைஷ்ணவ ஏகாதசின்னு போடுவார். அவ அப்பாவுக்கு ஏகாதசி சிரார்த்தம்னா அன்னைக்கு பண்ண முடியாது. அது சிரார்த்தம் முதல் நாளைக்கு தான் பண்ணியாகணும். ஏன்னா அந்த பராண்ட வியாப்தியில் இருக்கணும். அது அந்த மத்தியானம் 2 மணிக்கு மேலே இருக்கணும் திதி. அப்படி இருந்தால் தான் சிரார்த்தத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த இப்போ காத்தால 8 மணி பிறந்த ஏகாதசி இருக்குன்னா மறுநாளைக்கு துவாதசி அப்படிதான் இருக்கும். அந்த துவாதசிக்குள்ளே தான் சாப்பிடணும். இவன் எல்லாம் முடிச்சாச்சு, இவன் சாப்பிட போலாங்கிற சமயத்தில் துர்வாசர் வந்துட்டார். வந்தா பொதுவாக மகான்களை பார்த்தா மகான்களை சாப்பிடும்போது சொல்லணும். மகான்களை சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடணும். அந்த நியமங்கள்லாம் நீ சொன்னால் புரியாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறதில்லை. இதே நாளைக்கு அந்த நியமம் உண்டு. சப்தாக முக்கிய நீ பொதுவாக இதில் ரித்விக்கா இருக்கா பற்றியில இவ சாப்பிட்ட அப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும். அதுதான் நியமம். நான் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாக எடுத்துக்கிறா சிலது. அவளுக்கு அதை புரிய வைக்கிறதுக்குள்ள அது ஒரு பாகவதம் சொல்ல வேண்டியிருக்கேன். சரி, அது வெளியூர் வரும். இதே நம்ம ஒரு இடத்துல பண்ணினோம்னா அந்த எக்ஸப்ஷன்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். இந்த ஆச்சார விஷயங்கள்ல அந்த எக்ஸப்ஷன்லாம் கொடுக்கவே மாட்டேன். வெளியில் வர சமயத்தில் அதெல்லாம் நம்ம பெருசாக, ஏன்னா சொக்ராமே பூர்ணமாச்சாரம் பரகிராமே ததர்த்தகம் பட்டனே பாதமாச்சாரம் பதிசூத்திரவதாச்சரியத்தில் ஸ்மிருதி. அது இந்த இடத்துல பர்சன்டேஜ் மாற்றிக்கலாம்னு இருக்கு. நம்ம மாத்திர பூர்ணமாச்சாரம், சொக்ராமே பூர்ணமாச்சாரம், 1% கூட ஆச்சாரத்தை குறைச்சிக்க கூடாது. பரகிராமே ததர்த்தகம். பொறுத்தியாரத்தில் போனோம்னா அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள் அப்படின்னா கொத்தமல்லியை வறுத்து அதில் அரைச்சி அதில் காப்பி போட்டு நான் சாப்பிடுவேன்னா அப்புறம் ஆற்றுக்கே கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை சாப்பிட்றேன். அதுதான் அவளை ஒரு வேலை போனோம் ஒருத்தராதுக்கு. அவளை ஹிம்சை பண்ணாததுங்கிறது அதுதானே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சில பேர் அதை மாற்றிக்கவே மாட்டான். இவனுக்கு என்னவோ அந்த சௌக்கியத்தை மாற்றிக்கவே 1% கூட மாற்றிக்க மாட்டான். ஆச்சாரங்கிற பேரில் பொறுத்து அறுப்பான்னு ஒட்ட வாங்கிடுவான். அந்த வகையை சேர்ந்தவர் துர்வாசர். அதனால தான் நான் சொல்லலை, வட்டத்தினி சொல்றார். பரார்த்தி சீலகாங்கிறார். பொறுத்தியா இருக்கிறான்னு ஒட்ட வாங்குறவர் இவருங்கிறார். இதே பாகவதம் அவரை பகவான் தான் சொல்றது. துர்வாசா பகவான பூதுன்னு தான் சொல்றது. பகவான் சாட்சாத்துன்னு தான் சொல்றது. வந்தார், அவரை நமஸ்காரம் பண்ணினான் அம்பரீஷன் போஜனம் பண்ணணும்னா ரொம்ப சந்தோஷம். இந்த யமுனை கரையில் இப்படி டென்ட்டு போட்டு ஒன்றை தவிர யார் அன்னதானம் பண்ண முடியும்? இங்கே விட்டால் வேறு சாப்பாடும் கிடைக்காது வெளியில். அப்படிலாம் இருந்திருக்கு. இன்னைக்கு மத்தியானம் நாகேஸ்வர் போயிட்டு வந்தேன். கண்ணுக்கு எட்டின தூரம் பொட்ட திடல் தான். இந்த துவாரகையை தாண்டிட்டா நாளைக்கு போய் நம்ம புதன்கிழமை அன்னைக்கு ருத்ராபிஷேகம் பண்ணணும். அதுக்காக இடம் அங்கே அது பிரைவேட் கோவிலாக இருக்குது. இன்னைக்கு அவரை பார்த்து பேசி அங்கே உள்ள குருஜியை பார்த்து பேசி எந்த இடத்துல பண்ணலாம், நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு பேசுறதுக்காக போனோம். போகிற வழி ஏற்கனவே நிறையா தடவை போயிருக்கேன் நான். இதெல்லாம் யார் ஞாபகம் வச்சுக்க போகிறேன்? ஒரே பொட்ட வெறும் வெட்ட வெளிதான். ஒரு செடி கொடி மரங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் இதுக்கு தாருகாவனம்னு பெயர். இந்த இடத்துக்கு தான் தாருகாவனம்னு பெயர். ரிஷிகள்லாம் யாகம் பண்ணினதெல்லாம் இந்த இடத்துல தான். புண்ணிய கஷேத்திரங்கள். நீங்கள் அங்கே போனேன்னா சாப்பாட்டுக்கு வழியே கிடையாது. இது மாதிரி இடங்கள்ல எல்லாம் மகான்கள் சத்திரம் வச்சிருப்பாங்க. எங்கிட்ட கூட ஒருத்தர் அமெரிக்காலேருந்து ஒருத்தர் பேசினார். இந்த மாகாணத்துலேருந்து இந்த மாகாணம் ஷிஃப்ட் பண்ணுறேன் அண்ணா,
3-4 நாள் ஆகி 1000 சொச்ச கிலோமீட்டரு முழுக்க பாலைவனம்னா இருக்கு. போகிற பாதை முழுக்க பாலைவனம் தான். நான் கேட்டேன், எங்கே தங்குவேல், எங்கே சாப்பிடுவேன், என்ன பண்ணுவேன்னு. பெட்ரோல் பங்க் இருக்கும், அதுலேயே டென்டெல்லாம் வச்சிருப்பா, அங்கேயே ஹோட்டல்கள்லாம் இருக்கும், அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது அந்த வழியில் அப்படிங்கிறார். சேஃப்டியான அங்கங்கே சாயங்காலமான அந்த பெட்ரோல் பங்கில் தங்கிடுவோம் நாங்கள் அப்படின்னாரு. இது மாதிரிலாம் ஒரு காலத்தில் யாத்திரை பண்ணும்போது சொல்கிறேன். விருந்தாவனங்கள்லாம் வந்தால் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? அதனால தான் அந்த தெருவில் பார்த்தேன்னா இந்த திருவையாறுலேருந்து திருக்காட்டுப்பள்ளி போகிற பாதை இருக்கு பாருங்க. அதில் தான் என்னோட அம்மாவோட அப்பா ஊர் மகாராஜபுரம் சொல்லி. அந்த பஸ்ஸு போகிற ரோட்டில் எந்த இடத்த பார்த்தாலும் சத்திரம் ஸ்டாப்புன்னு பெரும்பாலும் இந்த இடம்னு இல்லை, இங்கே கவனிச்சேன்னா எல்லா இடத்துலையும் சத்திரம் ஸ்டாப்புன்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னா, ஒரு காலத்தில் வரவாளுக்கு சாப்பாடு போட்ட இடம்னா அந்த சத்திரம் தான். இந்த ரோட்டில் போகிறவா உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஹோட்டலுங்கிறது இப்போ வந்தது தானே, ஒரு 70-80 வருஷத்துக்குள்ளே வந்தது தானே ஹோட்டல் கான்செப்ட். இவர் போய் யமுனையில் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு மந்தம் ஜகாம யமுனாம் மெதுவாக போகிறார். இவர் வரவே இல்லை. துவாதசி இன்னும் 5 நிமிஷம் கூட இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறது. ஒரு தர்மம் நமக்கு தெரிஞ்சாலும் மகான்கள்கிட்ட அனுமதி பெற்று தான் அதை செய்யணும். சாஸ்திரங்களில் தன்னே வாசித்தம் தன்னே வானசித்தம் அப்படின்னு வேதம் விரத காலங்களில் ஜலஞ்சாப்பிட்ற விஷயத்தை சொல்றது. ஜலத்தை நாம் சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட கணக்கில் சேருமா சாப்பிடாத கணக்கில் சேருமா அப்படிங்கிறது வேதம் சொல்றது. சாப்பிட்ட கணக்குலையும் சேரும், சாப்பிடாத கணக்குலையும் சேரும். ஜலத்துக்கு அந்த தோஷம் கிடையாது அப்படிங்கிறது. அதனால இவன் கேட்கறான், சாலக்கிராம ஜலத்தை, அபிஷேகம் பண்ண ஜலத்தை இன்னும் சாப்பிடல. அதனாலதான் வைஷ்ணவாலயத்தில் கவனிச்சேன்னா தீர்த்தமே சாலக்கிராம தீர்த்தம் தான் போடுவா ஆபோஷனம். ஏன்னா முன்னாடி ஒரு தடவை சாப்பிட்டுட்டேன்னா 2ஆம் சாப்பிட்டதா ஆயிடுமது. முன்னாடி ஒரு தடவை சாலக்கிராம தீர்த்தம் ஒருவேளை சாப்பிட்றது இந்த நியமத்தோடு உள்ளவாளுக்கு நான் சொல்றதுக்காக சொல்றேன். இப்போ அந்த கணக்கே டாக்டரே 50 தடவை சாப்பிட்டுருக்கோம். நான் நியமத்தோட இருக்கேங்கிறவாளுக்கு சொல்றேன். சாலக்கிராம தீர்த்தத்தை ஒரு தடவை சாப்பிட்டுட்டா அப்புறம் சாப்பிட்றது 2ஆம் சாப்பாடு தான். அதனால ஆபோஷனமே சாலக்கிராம தீர்த்தம் தான் போடுவான். அந்த காலத்துல ஒரு நியமம் அதை நான் சாப்பிட்டுட்டோமான்னா சாஸ்திரத்துல இடம் இருக்குப்பா. ஆனா துர்வாசர் ரொம்ப துஷ்டராச்சேடா. நான் உன்னை சாலக்கிராம தீர்த்தத்தை சாப்பிடு, உன் விரதம் பூர்த்தி ஆயிடும்னு சொன்னேன்னா அவர் வந்த உடனே அவர் உங்ககிட்ட கொச்சிக்க மாட்டார். எவன்டா தர்மசாஸ்திரம் சொன்னான்னு எங்கிட்ட விட்டுருவார். அதனால இதுல நீ முடிவு எடுத்துக்கோ. அந்த துர்வாசர் மாதிரி சில பேர் இருக்கா, நீங்க இப்படி சொன்னெல்லாம் அப்படி இம்பர், அப்படி சொன்னா இப்படி இம்பர், சண்டையை முட்டி விட்டு கொடுப்பார். நீ சாலக்கிராம தீர்த்தத்தை சாப்பிடுவியோ சாலக்கிராமத்தையே சாப்பிடுவியோ, எங்களை அதில் இழுத்து விடாதேன்னா, எங்களை நான் சொன்னேன்னு மாட்டி விட்டுறாதேன்னா. தீர்த்தத்தை சாப்பிட்டா கரெக்டாக வந்தார். சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்தார். சாப்பிட உட்கார்ந்தார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சில பூத பலியெல்லாம் பண்ணும்போது, நீ சாப்பிட்டவண்ணான், நீ சாப்பிட்ட மிச்சத்தைன்னா எனக்கு போடுறேன்னா. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக கதைனா விஸ்தாரமாக சொன்னேன்னா 2 வருஷம் ஆகும் பாகவதம். விஜயேந்திரன் மாத்துவ சம்பிரதாயத்தில் ஒரு மகான் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? ராகவேந்திரருக்கு முன்னாடி உள்ளவர் விஜயேந்திரன் பேர். அவருக்கு கும்பகோணம் தான் மத்வா பீட்டத்து அதிபதி. அவர் குழந்தையா இருக்கும்போது அவரோட சரித்திரத்தை சொல்றார். அவரோட குருநாதர், அவர் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, அவரும் ஒரு மாத்துவ குருநாதர். அவர்
கும்பகோணத்துக்கு வரார் பல்லக்கில். இந்த விஜயேந்திரன் அப்ப மாடு மேய்ச்சின்னு இருக்கார். சாயங்கால வேலை, மணி 5. சூரியனை வச்சுன்னு மணி சொல்ல முடியும், அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊரில் தான் பண்ண முடியும், வெளிநாட்டில் பண்ண முடியாது. மணி என்ன அப்படின்னா அப்படி சூரியனை பார்த்துட்டு சொல்லுவாள். சூரியன் எந்த இடத்துல இருக்காங்கிறத பார்த்துட்டு மணி சொல்லுவாள் கிராமத்துல எல்லாம். இவர் கேட்டார் குருநாதர் அந்த மாடு மேய்க்கிற சிறுவனை பார்த்து, கும்பகோணம் எவ்வளோ தூரம்னு கேட்டார். இங்கேருந்து கும்பகோணம் எவ்வளோ தூரம்னு கேட்டார். அவர் தஞ்சாவூர்லேருந்து வரார். அதுக்கு விஜயேந்திரன் பையன் சொன்னா, என்ன பாரு சூரியனை பாரு, பேசாம போடணும். என்ன பாரு சூரியனை பாரு, பேசாம போடணும். பிரமிச்சு போயிட்டார், இவ்வளோ புத்திசாலியார். ஏன்னா இவன் ஒரு 6-7 வயசு பையன், இவன் தனியா மாடு மேய்க்கிறான். மாடு மேய்ச்சி முடிச்சுட்டு இருட்டுறதுக்குள்ள போயாகணும், ஆற்றுக்கு போயாகணும். இப்போ நிற்கிறான்னா இதுலேருந்து சூரியன் இருக்கிறது இன்னும் 1/2 மணி நேரம் தான் சூரியன் இருக்கும். 1/2 மணி நேரத்துக்குள்ள இவன் திரும்பி போயாகணுங்கிறதே இப்போ 1/2 மணி நேர தூரம் தான் கும்பகோணம்னு அர்த்தம். இப்படிலாம் சொன்னால் இன்னைக்கு புரியவே புரியாது. நம்மளை புத்திச்சாலே நாம் நினச்சிட்டு இருக்கோம். புத்திக்கு வேலை கொடுக்குற வேலையை குறைச்சல். கால்குலேட்டர் வந்ததுக்கப்புறம் கணக்கு போட தெரியுமா இருக்காது. ஒரு நாளைக்கு அவர் மடத்தில், மத்துவ மடத்தில் துளசி செடியெல்லாம் உண்டு. இவர் வந்திருக்கார். சாதாரண நாளில் பொதுவாக அங்கங்கே நமக்கு மடம் பிரான்ச் உண்டு பத்தில, அது மாதிரி பிரான்ச்சாக இருக்கிற மடம் அது. இந்த விஜயேந்திரன் வந்து துளசி பெரிச்சுப்பா ஆத்துக்கு பூஜைக்கு. அது மாதிரி அன்னைக்கு பெருக்க வரத்தே மடத்து கணக்குக்குள்ள பெரிச்சுட்டார். முக்கா குடல் மடத்து கணக்குக்குள்ள சொன்னார், பெரிக்காதரா சுவாமிஜி வந்திருக்காரா பூஜைக்கு வேணுன்றாங்க அப்படின்னா. சரிமாமான்னா அந்த குடலை எடுத்தா, எங்கடா கொண்டு வர, கொண்டாடாதேன்னா. பெரிச்ச துளசியை குடுறான்னு கேட்டார். இவன் என்ன பண்ணா, அப்படி கையில் வச்சிருந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அவர்கிட்ட கொடுத்தான். அவர் வாங்கி வந்து பூஜையில் வச்சார். அந்த குருநாதர் பூஜை பண்ணும்போது இப்படி ஒவ்வொரு பூஜையாக பண்ணி வந்து அந்த துளசி மேலே கை வச்சார். அந்த கணக்குள்ளைய பார்த்து, இது நிர்மால்யம்னா அப்படின்னு, இது பூஜை பண்ண துளசி தானே, புது துளசி இல்லையே, யார் துளசி இருந்தான்னு கேட்டார். அந்த திருட்டுப்பா என்ன பண்ணியிருக்கான், நான் தான் அடுத்தேன்னு சொல்லியிருக்கான் அவர்கிட்ட. இவர் பெரிச்சது இந்த மடத்தில் அந்த பழக்கெல்லாம் உண்டு. நான் தான் அடுத்தேன், அவன் அடுக்கல, பெரிச்சதுக்கு அந்த பையன். இவர் கேட்ட கேள்வி ஒன்னே பதில் சொல்ல முடியல அவனுக்கு. இல்லைன்னாரு. நீ தான் அடுத்தேன்னு சொல்றது முதல்ல சரியில்லை. இந்த துளசி எப்படி வந்தது அதை சொல்லுன்னா. ஒரு பையன் பெரிச்சின்னு போனால் அவன்கிட்ட நான் வாங்கினேன், மடத்துக்கு வேணும்னு வாங்கினேன். நீ வாங்கறதே அவன் என்ன பண்ணினான்னு கேட்டான். நீ அதட்டி கேட்ட உடனே நான் குடுறாத அப்படின்ன உடனே இப்படி கையில் குடலையை வச்சுன்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு என்கிட்ட கொடுத்தான்னா. முட்டாளே, மானசீகமாக இந்த துளசியை முழுக்க பூஜை பண்ணிட்டான்டா அவன். திருப்பி கொடுன்னு கேட்ட உடனே மானசீகமாக இந்த துளசியை முழுக்க பகவான் மேலே போட்டுட்டு கூடையை கொடுத்துருக்கான். அதனால இவர் தொட்ட உடனே நிர்மால்யம்ங்க. இந்த பையன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு அந்த வீட்டை காமிச்சா. அந்த அம்மாட்ட போய் இன்னைக்கு பவதி பிக்ஷாம் தேகின்னா, உங்காத்துல சாப்பாடுன்னா போடுறேன்னு அந்த அம்மா சொல்லிட்டா. சொன்ன உடனே உள்ள வந்து உட்கார்ந்துட்டார் இலையில. எனக்கு ஒரு வாக்கு நீ கொடுத்தாதான் மேலே சாப்பிடுவேன்னாரு. முதல்லையே கேட்கல, இலையில உட்கார்ந்தப்புறம் கேட்கிறார். என்ன வாக்குன்னு கேட்டாள் அந்த அம்மா. நீ தரேன்னு சொல்லு, அப்புறம் தான் சொல்லுவேன்னா. அந்த காலம் வாக்கு சத்தியம் அப்படி இருப்பான். வாக்கு மாறி ராமோத்விர்ணாபிபாஷசேன். இந்த 2வது பேச்சுங்கிறதே ராமர்கிட்ட கிடையாது. இந்த ரெட்ட பேச்சுன்னு இருக்குதுல, அதுவே கிடையாது ராமர். அப்படியா சொன்னேனா அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல
தேதி போட்டு சொன்னேன் நாங்களாம், அது வேற. எல்லாமே பொய், அதில் இது வேற பொய். அந்த காலங்கிறதுனால தரே நீங்கள் கேட்குறத செய்யறேன்னா இந்த மடத்துக்கு அடுத்த பீடாதிபதியாக உன் பிள்ளைய கொடு, அப்போ தான் ஆபோஷனை வாங்கிப்பேன் சொன்ன வாக்குனால அந்த அம்மா கொடுத்தார். அவர் தான் விஜயேந்திரன், யதீந்திரர். மத்வ சம்பிரதாயத்தில் மகான ராகவேந்திரருக்கு குரு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த துளசியை தொட்ட உடனே நிர்மால்யம்னு அவர் எப்படி சொன்னார்? அதுதான், அது புரிஞ்சா இது புரியும். இலையில உட்காந்துட்ட உடனே நீ சாப்பிட்டேன்னா, நீ சாப்பிட்டதை எனக்கு போடுறேன்னா, நான் சாப்பிடலன்னா. தீர்த்தம் சாப்பிட்டோன்னா ஆமான்னா, அப்ப சாப்பிட்டதா தானே ஆகும்னா. சாப்பிடாததாயும் ஆகும்னு வேதம் சொல்றதேன்னா, வேதம் எப்படி சொல்றது? தன்னே வாசித்தம் தன்னே வானசித்தம், சாப்பிட்டதாயும் ஆகும் சாப்பிடாதாயும் ஆகும், அப்படித்தானே வேதம் சொல்றது. அப்படின்னா முதல்ல என்ன சொல்றதுன்னா, சாப்பிட்டதாயும் ஆகும், அப்புறம் தானே சாப்பிடாதாயும் ஆகுங்கிறது. முதல்ல சாப்பிட்டதாயும் ஆகும்னு தானே சொல்றது. அப்ப நீ சாப்பிட்டு தானே எனக்கு போடுறேன். நீ விஷ்ணு பக்தோபிமானினா, விஷ்ணு பக்தங்கிற திமிர்ல என்ன நீ அவமரியாதை பண்றியா? உன்னை என்ன பண்றேன் பாரு, தலையிலேருந்து ஒரு ஜடையை பிச்சு போட்டான். இது கிருத்தியம்னு பேர். அது ஒரு பெரிய பூதமாக கிளம்பி அம்பரீஷன்ட்ட வர, அம்பரீஷன் நச்சச்சால பதம், அந்த காலை இப்படி வச்சிருக்கிற காலை அப்படி பின்னாடி, பயத்துல சில பேர் இப்படி காலை எடுத்து பின்னாடி வைப்பாங்க, அப்படி வைக்கலாம். ஏன்னா நாம தர்மம்னு நினைச்சுன்னு ஒரு காரியத்தை செஞ்சோம், இவர் அது தர்மம் இல்லைங்கிறார். அப்ப நாம் தர்மம் இல்லாததை செஞ்சா அதுக்குள்ள தண்டனை அடைஞ்சுதான் ஆகணும். அந்த பூதம் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும். இல்லை நான் செஞ்சது தர்மமா இருந்தா, அவர் சொல்றது பொய்யா இருந்து நான் சொல்றது தர்மமா இருந்தா, அப்ப என்ன ஆறுது? பூதம் இவனை கொண்டுட்டா அந்த சந்தேகம் அவனுக்கு கிடையாது. நமக்கு உள்ள பிரச்சனையே அதுதான். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. ஒரு கால் நான் பண்ணினது தர்மமா இருந்தா அந்த தர்மம் என்னை காப்பாற்றும். இந்த முழு நம்பிக்கையோட பெரியவாள்லாம் இருந்தா காப்பாற்றும், கைவிடாது. சில பேர் கேட்பா, எப்படி சார் எப்படின்னே தெரியலையே அப்படிமா. எப்படின்னு தெரிஞ்சா அப்புறம் நீ தர்மம் காப்பாற்றுறது நீ எப்படி சொல்லுவ? நம்ம புத்தியோட ஒரு குறுக்குத்தனத்துக்கு சொல்றேன். நான் எனக்கு முன்னாடியே தெரியும் சாம்பா, இந்த ஷேரில் எதையாவது புழுக்கா கம்பெனியில் போட்டு அது ஏதாவது வேலை ஏறிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் பெரிய புத்திசாலி. இந்த சுய சரித்திரம் கேட்குற பத்தில நீ என்ன உழைச்சேன்னு கேட்டால் நான் ஒத்துப்பேன், நீ என்ன புத்திசாலித்தனம்னு கேட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன். எவனுக்குமே புத்திசாலித்தனத்தினால பணம் சேரல. இந்தூர் சேட்டுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது, இருக்கிற பணத்தை கேட்டால் சொல்ல முடியாது. அதிருஷ்டத்தினால வருது பணம். புத்திசாலித்தனத்துக்கும் சம்பாத்தியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை நான் ஒத்துக்கவே. நீ என்ன வேணாலும் திட்டம் போடுங்கோ, அது பலிக்கணுமே. அதே தலைகீழ போனது எத்தனை இருக்கு? நீங்க போட்ட திட்டமே விபரீதமா போனது எப்படி இருக்கு? அதனால ஈஸ்வர அனுகிரகம்னு ஒன்று இருந்தாதான் நிமிஷமா தூக்கி விட்டு உழைக்கணும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உழைக்கணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் நினைச்சேன் போனேன், எனக்கு முன்னாடியே தெரியும், நான் வகுத்த திட்டங்கள், இந்த உழைப்புக்கு தான் இன்னொருத்தர நாம மாடலா எடுத்துக்கலாமே தவிர திட்டங்கள்லாம் புத்திசாலித்தனம்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். பொதுவா அதெல்லாம் அதிருஷ்டம் தான். பாக்யம் பலதி சர்வத்திர நவித்யா நச்ச பௌருஷம் இருக்கு சாஸ்திரத்துல. பாக்கியத்தை அனுசரித்து வர விஷயம் அது. இவன் அப்படி நகராம நிற்கிறதே, அந்த பூதம் கிளம்பி வரதே, இதுல மத்தியஸ்தமா தீர்ப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு வந்துருக்கு. தர்மம் ரட்சிக்கும்னு நினைச்சாங்க. அந்த சாலக்கிராமம் சுதர்சன சாலக்கிராமம் பகவான் கொடுத்துருக்காரு. அந்த பூஜையிலேருந்து
அது ஒரு சக்கரம் மாதிரி கிளம்பினது. துர்வாசரால கலப்பி விடப்பட்ட அந்த கிருத்தியத்தை கொன்னது. பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திரான் சம்ஹர சம்ஹர மிருத்யோர் மோச்சய மோச்சய ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீப்திரே ஜுவாலாபரீதாய சர்வதிக்ஷோபணஹராய கும்பட் பிரம்மணே பரஞ்சோதிஷே ஸ்வாஹா கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜனவல்லவாயான்னு ஒரு ஸ்லோகம். அது ஸ்லோகம், அது மாலா மந்திரம் இல்லை, மந்திரம் இல்லை. சுதர்சன மந்திரங்கிறது வேற, இது ஒரு ஸ்லோகம். அது வதம் பண்ணினது துர்வாசர துரத்துறது. அது அதோட நிறுத்தல, துர்வாசர துரத்த ஆரம்பிச்சு. இந்த பொதுவாகவே இந்த கேரளாவில் இந்த க்ஷுத்ர தெய்வ வழிபாடு ஜாஸ்தியாக இருக்கும். குட்டிச்சாத்தானுக்கு கோவில் உள்ளது, குட்டிச்சாத்தான் கோவில்னே இருக்கும். பேப்பரில் வேற போடுவான். சில பேர் நம்மளவாலே சில பேர் அதுக்கு போவா, எதாச்சுன்னா பித்தம் தெரியும்னு. இது மாதிரி இந்த குறுக்கு வழியெல்லாம் என்ன பண்ணணும்னா, நாம் என்ன காரியத்தை சொல்கிறோமோ அதை செஞ்சு முடித்தாலும் சரி, அதால் செய்யலைனாலும் சரி, நம்மக்கிட்ட தான் திரும்பிக்கும். அது மாதிரி இந்த திரும்பி துர்வாசரை துரத்த, துர்வாசர் எல்லா திக்கிலையும் ஓடி எல்லார் கால்லையும் விழுந்து இது மாதிரி சுதர்சன சக்கரம் துரத்துறதுன்னு உடனே எல்லாரும் கை விட்டுட்டான். நம்மளால காப்பாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, சாதாரணமாக ஏதோ லோக்கல் போலீஸில் கம்ப்ளைண்ட்டு, இன்ஸ்பெக்டர் தேடுறார், கான்ஸ்டபிள் தேடுறார் அப்படின்னா பதவியினால் வேணா சொல்லி அந்த கேஸே வெளியில் வராமல் நியூஸே வராமல் வச்சுக்கலாம். என்ஐஏ தேடுறதுன்னா என்ஐஏ தேடுறது நம்மளை அப்படின்னு சொன்னால் எவனாவது சப்போர்ட் பண்ண முடியுமா? அப்படின்னா என்ன ஆகும்? அவனும் சேர்ந்து உள்ளே போக வேண்டியதான். அது மாதிரி சுதர்சன சக்கரம் நமக்கு சரியாக வராது. கடைசியில் வைகுண்டத்துக்கு போனார். பகவான் சொன்னார், என்ன பிரச்சனை அம்பரீஷனோட, என்ன ஏன் இப்படி பிரச்சனையை சம்பாதிச்சுட்டேன்னு கேட்டார். அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் சக்கரம் தானே, நீங்கள் சொல்லிக்கோண்டா. இது பாருங்க, இந்த சக்கரத்தை நான் ஏவி விடுறதுங்கிறது எல்லா சமயமும் கிடையாது. எல்லா சமயமும் நான் ஏவி விடணுங்கிற அவசியம் கிடையாது. இது இஸ்ரோ ட்ரோன் மாதிரி, இது அதுவாக கிளம்பணும் சில சமயம். இது எங்கே போச்சு, யார் மேலே தாக்கிறதுன்னு நமக்கே புரியாது. அப்புறம் வந்தப்புறம்தான் புரியும். இஸ்ரேலில் இருக்கிறது அது மாதிரி. இது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, யாரோ அபராதம் பண்ணியிருக்கான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். என் கையில் உள்ள சக்கரத்தை காணணும்னு ஒன்று. இப்போ நீங்கள் அபராதம் பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் தெரியலை. இதுக்கு பதில் நான் பண்ண முடியாது. நீங்கள் அம்பரீஷன் காலிலேயே போய் விழுங்கோன்னா. அதுக்கு அவர் சொன்னார், சக்கரம் உங்களோடது தானே, நீங்கள் சொன்னால் தானே சக்கரம் கேட்கும். சக்கரம் என்னோடது தான், சக்கரம் எனக்கு கட்டுப்பட்டது தான். ஆனால் நான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன். அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திர இவத்விஜா சாதுவிஹி கிரஸ்த ஹிருதயா பக்தைஹி பக்த ஜனப்பிரியா. அபாரமான இடங்கள் இதெல்லாம். அகம் பக்த பராதீனா. அதுக்கு துர்வாசர் கேட்டார், அம்பரீஷன் தான் பக்தனா, நான் பக்தன் இல்லையா? இவர்கோ நீங்கள் பக்தனா அம்பரீஷன் பக்தனா, இந்த ஆர்கியூமெண்ட்டே வேண்டாம். பக்தன்னா யாருன்னு சொல்கிறேன், அவளே தீர்மானம் பண்ணிக்கோங்க. இந்த கதை கேட்குறவா எல்லாருமே தீர்மானம் பண்ணிக்கோங்க யார் பக்தன்னு. நாம் யாரை பக்தன்னு சொல்கிறோம் இன்றைக்கி உலகத்தில்? கோவிலுக்கு போகிறவால பக்தன்னு சொல்கிறோம், சாமி கும்பிட்றவால பக்தன்னு சொல்கிறோம். விபூதி, ருத்ராட்சம், துளசி மாலை, கோபி சந்தனம், நாமம், பகவத்கீதா பாராயணம், ராமாயண பாராயணம், நாம பஜனை, இதெல்லாம் பண்ணுறவால பக்தர்கள்னு சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணுறவா என்ன பண்ணுறா? இதெல்லாம் பண்ணிட்டு பகவான்கிட்ட வேண்டா, எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு உத்தியோகம் வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், இப்படிதானே கேட்குறான். ஒரிஜினல் பக்தனுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? இதெல்லாம் வேணும்னு கேட்குறவாளெல்லாம் நாம் பக்தன்னு சொல்கிறோம். உண்மையான பக்தன் நான் வேணும்னு இதெல்லாம் விடுவான். நான் வேணும்னு மனைவியை விடுவான், நான் வேணும்னு குழந்தைகளை விடுவான்,
நான் வேணும்னு வீட்டை விடுவான், நான் வேணும்னு பந்துக்களை விடுவான், நான் தான் வேணும் பகவான் தான் வேணும்னு சொல்லி உயிரை விடுவான், பணத்தை விடுவான். ஏதார ஆகார புத்திர ஆப்தான் பிராணான் வித்தமிமம் பரம் ஹித்வா மாம் சரணம் யாதாக கதந்தான் தெக்து உத்ஸஹே. நான் வேணும்னு இவைகளெல்லாம் விடுற பக்தனை நான் எப்படி விட முடியும்னு கேட்டார் பகவான். நான் வேணும்னு இவைகளெல்லாம் விட்டவர்கள்னு பகவான் யாரை சொல்றானோ அவர்களை தான் நாம் இன்னைக்கு பக்தர்களா எடுத்து சரித்திரமா சொல்றோம். இல்லையே என்னான இயற்பகைக்கு மணியன் இளையாத்தன் குடிமாறன் அடியார்க்கு மணியன் வெல்லுமா மிகமல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். 63 நாயன்மார்களை சொல்றவன், 12 ஆழ்வார்களை சொல்றவன், அந்த சரித்திரங்கள்லாம் எடுத்து பாருங்க. நான் சொன்ன ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும், அதுல ஏதாவது ஒண்ணு விட்டுருப்பாவா பகவானுக்காக. பகவான் தான் வேணும் அப்படின்னு அவ விட்டுருப்பா. ராமாயணம் பாகவதத்திலே எடுத்து பார்ப்போமே, பகவான் தான் வேணும்னு விட்டுட்டு போனவா எத்தனை பேர் இருக்கா? ராமாயணத்துல லக்ஷ்மண சுவாமி அயோத்தியா காண்டத்துல இத்தனை கலபையோட இத்தனை கலையபரத்தோட ராமர் காட்டுக்கு கிளம்புறாருன்னு ஒன்னொன்னையும் சொன்ன வால்மீகி லக்ஷ்மணன் பே தன் மனைவியான ஊர்மிலேட்ட சொல்லிட்டு கிளம்பினான்னு ஒரு வார்த்தை கிடையாது. தன் மனைவியான ஊர்மிலேட்ட பேர் சொல்லணும்னு லக்ஷ்மணன் கிளம்பினான் அப்படின்னு கிடையாது. ஏன்னா சொல்லிக்கவே இல்லை, அவன் முன்னாடி நிற்கிறான். ஏவம் சுத்வாது சம்வாதம் லக்ஷ்மண பூர்வமாகதா பாஷ்பபரியா குலமுகா. அண்ணா என்னை விட்டுடாதீங்க, என்னை விட்டுடாதீங்க, உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது. ஏன்னா மன்னியோட நடந்த ஆர்கியூமெண்ட்டை பார்த்தா மன்னிக்கே இத்தனை பிரச்சனை பண்ணினார்னா நம்மளை அழிச்சு போக மாட்டார்னு அவனுக்கு தோணினது. அதனால நான் வரத்தான் வருவேன், என்னை விட்டுடக்கூடாது. நான் நீ எதுக்கு வரப்போறேன்னா நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ண போறேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதஸ்தே. நான் உங்களை தம்பியா வரல, உங்களுக்கு பாதுகாப்புக்காக வரல, நீங்களே பெரிய பலசாலி. பின்ன தாசன ಮಾಡಿಕೋ என்ன ಇಷ್ಟು ಕಾಸಿ ಮಾಡುವುದೇನೋ ಕರುಣಾ ಸಂಪನ್ನ ದುರ್ಬುದ್ಧಿಗಳನ್ನೆಲ್ಲ ಪೀಡಿಸೋ ನಿನ್ನ ಕರುಣ ಕವಚವೆನ್ನ ಹರಣಕ್ಕೆ ಕೊಡಿಸೋ ಚರಣ ಸೇವೆ ಎನಕ್ಕೆ ಕೊಡಿಸೋ ನಿನ್ನ ಅಭಯಕರ ಪುಷ್ಪ ಶಿರದಲ್ಲಿ ಮೂಡಿಸೋ தாசன ಮಾಡಿಕೋ என்ன. என்ன தாசனா எப்ப பண்ணிப்பேன்னு கேட்கிறாங்க புரந்தரதாசன். என்னை எப்ப உன்னோட பக்தனா பண்ணிப்பேன், எப்ப என்ன தாசனா பண்ணிப்பேன், நான் தாசனா வருவேங்கிறான். அதனால நீங்க என் சரணத்துல விழுந்ததுக்கு ஒரு உபாயம் சொல்றேன், வழி சொல்றேன். நீங்க நேரம் அம்பரீஷன்ட்ட போங்க, அப்பதான் இந்த சக்கரம் உங்களை விடும்னா. ஏன்னா அங்கங்க சிபாரிசெல்லாம் சரியா வராது. இதெல்லாம் கதையா கேட்கறதே இதுவா இருக்கும். என்னையே உள்ள வந்தான்னு அடுத்த பிளைட்ல டெல்லிக்கு வந்துடுறான் பாருங்க நேரம். அடுத்த பிளைட்டு ரெய்டுன்னா அடுத்த பிளைட்டு டெல்லி தான். அது எந்த ஸ்டேட்ல பார்த்தாலும் தெரியும். ஏன்னா நீங்க அங்க போனாதான் இது சரியா வரும், இதெல்லாம் சரி பண்ண முடியாதுங்கிற பாருங்க. அது மாதிரி நேரம் அம்பரீஷன்ட்ட போனாதான் இந்த சக்கரம் உங்களை விடும். அதே மாதிரி அம்பரீஷன்ட்ட வந்தா நீ தான் சொல்லணும்னா அவன் சொன்னா நானா உங்க மேல ஏவி விட்டேன். நான் ஏவி விட்டா நீ இதுன்னு நான் சொல்லலாம். நான் உங்க மேல ஏவியே விடலையே, அதுவான்னா கிளம்பி வந்திருக்குன்னா. அதுவா கிளம்பி வந்ததோ நீ ஏவி விட்டியோ அது விஷயம் இல்லை, நீ சொன்னாதான் அது கேட்குமான்னு பகவானே சொல்றான்னா. உடனே இந்த சுதர்சன சக்கரத்துக்கு நமஸ்காரம் பண்ணி சுதர்சன நமஸ்துபியம் சகசிராராச்சுத பிரிய சர்வாஸ்திர காதிம் விப்ராய ஸ்வஸ்தி பூயாயுதஸ்பதே குலன்னோ விப்ரதெய்வம் சேத். எங்க குலம் வேதம் படித்தவர்களை தெய்வமாக நினைப்பது சத்தியமாக இருக்குமே. ஆனால் சுதர்சன பகவானே இந்த பிராமணரை நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாது, இந்த வார்த்தை தான் சொன்னோம். அடுத்த நிமிஷம் சக்கரம் போய் உட்காந்து அப்பாடாண்ட துர்வாசம் மணி ஆயிடுத்தே இடம் போடலாமான்னு கேட்டான்.
நான் கதை சொல்கிறதே கதையை கேட்குறவா சில பேர் உண்டு, என் ஊட்டி பார்க்குறவா சில பேர் உண்டு. மணி ஆகிடுத்தே இலை போடலாமா, நீங்கள் சாப்பிடவே இல்லையேன்மா, நீங்கள் சாப்பிடாதனால நானும் சாப்பிடாம இருக்கேன்மா. யார்? அம்பரீஷன். ஓட ஆரம்பிச்சதுலேருந்து அவர் சாப்பிடலை. ஓட ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி பிறந்த நானும் சாப்பிடலைன்னா எத்தனை நாள்னு கேட்டார் அவர். அவருக்கு கணக்கு தெரியாது. அவர் என்ன பொழுது முடிஞ்சா திதிவார நட்சத்திரம் படிச்சுன்னு பஞ்சாங்கம் பார்க்கறதுக்கெல்லாம் டைமாக இருந்தது துர்வாசனுக்கு. சொன்னா போன பிருந்தாவன துவாதசி அன்னைக்கு நீங்கள் போனேன், இன்னைக்கு பிருந்தாவன துவாதசி 1 வருஷம் ஆகுது. நீ சாப்பிடலையான்னா ராஜா அபக்ஷோ பபூவா. அன்னைக்கு ஜலம் சாப்பிட்டாமத்தெல்லாம் அதோட இலைய போட்டா அவர் ஓட அழுதார். இலைய பார்த்துட்டு ஏன்னு கேட்டா, இப்ப என்னதான் எல்லாம் புரிஞ்சு போயிட்டேன், நான் இப்படி இலைய போட்டு நான் சாப்பிடுவேன்னு நான் நினைக்கலடா அம்பரீஷா. ஏதத்தேதா துர்வாச சர்மன்னு அப்படின்னு என் புள்ள பின்ன வைக்க போறான்னு தான் நினைச்சேன். அந்த சுதர்சன சக்கரம் துரத்துறத பார்த்தா இப்ப இலை போட்டு சாப்பிட்றதே ஒரு கிருபதான். அது ஒன்னே அம்பரீஷனை கொண்டாடிட்டு அவர் கிளம்பி போனார். அம்பரீஷன் வெக்கமாக பெற்றவன். இதனால் பிறந்தவன் அவர் கோபியமாக பக்தி பண்ணியிருந்தான். இவர் பாட்டுக்கு ஊர் முழுக்க தண்டோடு அடிச்சுட்டு போயிட்டார். அப்படின்ன உடனே அம்பரீஷன் புத்திரன்ற ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவன் கிளம்பினான் அப்படிங்கிற சரித்திரம். நாளைய மற்ற சரித்திரங்கள் தான்.